பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தான் கொடுத்திருப்பாங்க. ஆமா தானேப்பா? நமக்கு சொல்லிடலாம். ஈஸியா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தானே. நம்ம வந்து இன்னைக்கு நேத்தா படிக்கிறோம். சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு தானே இருக்கோம் மேம். சோ அதை ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சில அது மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுல கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஒண்ணும் கிடையாது. 4 ஆப்ஷன் குடுத்து நம்மள ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல 2 கரெக்ட்டா இருக்கும். 2 வந்து தப்புன்னு அக்யூரேட்டா நமக்கு தெரியும். சோ அந்த 2ல இருந்து எத செலக்ட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் நமக்கு டவுட்டாவே இருக்கும். சோ இந்த மாதிரி டவுட் எல்லாம் அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பிரித்தெழுதுக, சேர்த்து எழுதுக அத நல்லா தெளிவா நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் புணர்ச்சி விதிகள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னங்க மேம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ரொம்ப ஈஸியானது நினைச்சோம். நீங்க என்ன புணர்ச்சி விதியெல்லாம் படிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா கட்டாயம் புணர்ச்சி விதி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நல்லா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. புணர்ச்சி விதிகளை தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். புணர்ச்சி விதிகள் நம்ம புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூ புக்ல 8th லெசன் 6, 9th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 6, 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 and 2ல கவர் ஆகுது. நீங்க எது பாக்குறீங்களோ இல்லையோ 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கம்பல்சரி பார்த்தாகணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் தான் கொடுத்திருப்பாங்க. இதுலதான் கொஞ்சம் டெப்தா கொடுத்திருப்பாங்க. சோ இதுலதான் அதிக கொஸ்டின் ஏரியா நம்ம சொல்லலாம். அடுத்து ஓல்டு புக்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஓல்டு புக். ஓல்டு புக்ல 8th டேர்ம் 3ல லெசன் 1, 8th டேர்ம் 3ல லெசன் 2, 9th டேர்ம் 3ல லெசன் 1, 10th லெசன் 6. இதுல எல்லாமே புணர்ச்சி விதிகள் கவர் ஆகுது. சோ இதுல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் எல்லாமே தெளிவா பாத்துட்டீங்க. அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு பாத்துட்டீங்கன்னா, நீங்க எப்படி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கேட்டாலும், கொஸ்டின்ல கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பாருங்க. புணர்ச்சி விதி. புணர்ச்சி அப்படின்னா என்னதுப்பா? புணருதல். ஒன்றோடு ஒன்று சேருதல் சொல்லுவாங்க. இல்ல கூடுதல் சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று சேருதல். ஒண்ணுல பிரித்து எழுதுக. எப்படி ஏதாவது ஒரு சொல்லுவீங்க பாருங்க. பொன் கூட்டல் வளையல் இருக்கு. நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? பொன் வளையல். இந்த பிளஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம எழுதிருக்கோம். ஆமா தானேப்பா? சின்ன கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. டேய் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகடா. ஒண்ணும் கிடையாது. இந்த நடுவுல இருக்கிற கூட்டல் சிம்பலை மட்டும் நீங்க எடுத்துருங்க. ரெண்டையும் அப்படியே சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் சேர்த்து எழுதுக அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்க. சரி, அந்த சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சதை இப்ப ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாதுல்லப்பா. அதுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குல்ல. இப்ப புணர்ச்சி அப்படின்னா ரெண்டுமே புணரும். இந்த பிளஸ்ன்றத எடுத்துட்டு இது ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கிறோம்ல. சோ அதுதான் புணருதல். அப்ப அதுக்கு சில விதிகள் இருக்கு. என்ன விதிகள் இருக்கு? இப்ப இந்த மாதிரி 2 இருக்குல்லப்பா. இந்த வந்து நிலைமொழி, வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எது நிலைமொழி, எது வருமொழி அப்படின்னா, இங்க நிலையாக நிக்கக்கூடியத நிலைமொழி. முதலா நம்ம எழுதுறோம்ல, இது வந்து நிலைமொழி. இந்த சைடு பிளஸ்க்கு கூட்டல் சிம்பலுக்கு அடுத்து எழுதுறோம்ல, அது வந்து வரக்கூடிய மொழி. சரிங்களா? இப்ப நிலையாக நிக்குது. ஒண்ணும் கிடையாது. நம்ம ஸ்கூல் வைஸாவே சொல்லலாமே. ஸ்கூல் வந்து நிலையா நிக்குது. அதான் நிலைமொழி. ஸ்கூலுக்கு யாரெல்லாம் வருவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் வருமொழி. இந்த மாதிரினா ஈஸியா புரிஞ்சும்ல. அப்ப அந்த வருமொழி வந்து நிலைமொழியோட சேருது. சேரும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. சில இடங்கள்ல மாற்றம் நிகழாமல் இருக்கலாம். சில இடங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது? இப்ப ஸ்கூல் வந்து நிலையாக இருக்கு. வருமொழியாகிய ஆசிரியர்களும் மாணவர்களும் பள்ளிக்கு வராங்க. என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது? மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்து மதிப்பெண்கள் நிறைய எடுக்கிறாங்க. சோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருது இல்லையா? அதே மாதிரிதான்ப்பா இதுவும். நிலைமொழி அப்படின்னா நிலையாக நிற்கக்கூடியது. வருமொழி அப்படின்னா அந்த நிலைமொழியோடு வந்து சேரக்கூடிய ஒரு இதுதான் வருமொழி அப்படின்னு சொல்றோம். வரக்கூடிய மொழி வருது நம்ம கிட்ட. நிலையாக நிக்கக்கூடிய ஒரு மொழி கிட்ட வருமொழி வருது நம்ம கிட்ட. சரிங்களா? சோ அதுதான். இப்ப நிலைமொழி ஈரும், வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியோட ஈறு. ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து. என்னதுப்பா? இறுதி எழுத்து. சரிங்களா? அது மாதிரி வருமொழி முதல்னா வருமொழியோட முதல் எழுத்து. இது ரெண்டுமே புணர்வது, இது ரெண்டுமே இணைவது. அதத்தான் என்ன சொல்றாங்க? புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதான் இங்க வந்து இது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பொன் கூட்டல் வளையல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் இயல்பா அப்படியே இருக்கு. இருக்கிறத நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். பொன் வளையல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரி, இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு 4 வகையா சொல்லலாம். என்னது மேம் 4 வகையா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி.
இப்ப சொல்லுங்க, உயிர் ஈற்று, மெய் ஈற்று. ஈற்று அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க பாருங்க, ஈற்று அப்படின்னாலே இறுதி எழுத்து. நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன இருக்கணும், உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. இப்ப பாருங்க, நிலைமொழி நமக்கு தெரியும், இதுதான் நிலைமொழி. ஆமா தானேப்பா, இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. என்ன சொல்லியிருக்காங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். இங்க இறுதி எழுத்து என்ன இருக்கு, லை தான் இறுதி எழுத்தா இருக்கு. லைய பிரிங்க, எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஐ, இப்படி பிரிக்கலாம்ல. இப்ப இந்த ஐ என்பது என்ன எழுத்தாக இருக்கிறது, உயிர் எழுத்து. ஐ இவுல ஐ வருதுலப்பா. அப்ப நிலைமொழியோட இந்த இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி. சரிங்களா, இது என்னது, உயிர் ஈரா இருக்கு, உயிர் எழுத்து இறுதியில இருக்கு, அதனால உயிரீற்று புணர்ச்சி. இப்ப சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. எப்படி புணருது, இந்த ஐ இங்க வரும், இதுக்கெல்லாம் விதிகள் வேற இருக்கு. இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது வருமொழியில நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது உயிரீற்று புணர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களாப்பா, அடுத்தது பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி. மெய் எழுத்து இறுதியாக இருந்துச்சுன்னா அது மெய்யீற்று புணர்ச்சி. எப்படி உயிரெழுத்து இறுதியாக இருந்துச்சுன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி மெய் எழுத்து இறுதியாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. ஒண்ணும் முடியாது. அது பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. பாருங்க, மண் கூட்டல் அழகு, மண் அழகு. இதெல்லாம் எப்படி புணருதுன்னு நான் ரெண்டாவது சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு சொன்னா இதுவே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஈற்று இப்ப இங்க வருமொழியை கன்சிடர் பண்ணாதீங்க, நிலைமொழியை மட்டும் பாருங்க. சரிங்களாப்பா, இப்ப மண் கூட்டல் அழகு, மண் அழகு. இப்ப நிலைமொழி இதுதான் சொல்றோம், நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு, மெய் எழுத்தாக இருக்கு, அப்படின்னா இது மெய்யீற்று புணர்ச்சி. சரிங்களாப்பா, இப்ப இதுதான் என்னது, மெய்யீற்று புணர்ச்சி. இப்ப கல் கூட்டல் சிலை, கற்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே, இப்ப இந்த கல் கூட்டல் சிலை, இந்த கல் என்பது மெய் எழுத்து இறுதியாக இருக்கு, அப்ப இது மெய்யீற்று புணர்ச்சி. சரிங்களா, இந்த மாதிரிதான் மெய்யீற்று புணர்ச்சி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இப்ப ஈறு அப்படின்னாலே நிலைமொழி ஞாபகம் வந்திருக்கணும். நிலைமொழி அப்படின்னா ஈறு, ஈறு இலை ஈற்று. அது வருமொழி அப்படின்னா அது முதல். எப்படி புணரும், நிலைமொழியோட இறுதி வருமொழியோட முதல் எழுத்தோட புணரும். ஆமா தானே, நிலைமொழியோட இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்தோட புணரும். அப்ப நம்ம நிலைமொழியோட இறுதி அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று, ஈற்றுனா இறுதி. இப்ப ஈற்றுனாலே நிலைமொழிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா, அடுத்து முதல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வருமொழிக்கு வரும். அப்ப உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா நம்ம எதை பார்க்கணும், வருமொழியை பார்க்கணும். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். சரிங்களாப்பா, இப்ப வருமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கணும், உயிர் எழுத்தா இருக்கணும். அப்படி உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, உயிர் முதல் புணர்ச்சி. இப்ப பொன் கூட்டல் உண்டு, பொன் உண்டுன்னு எழுதிருக்கோம். இந்த வருமொழியோட நம்ம இந்த மாதிரி சேர்க்கறதெல்லாம் ரெண்டாவது, அதுக்கு உண்டான விதிகள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப இதை மட்டும் பாருங்க, பொன் கூட்டல் உண்டு, இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு, ஊவா இருக்கு, அப்ப உயிர் எழுத்தா இருக்கு, அப்ப அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரிங்களாப்பா, அடுத்து பாருங்க, மெய் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னா வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. இப்ப சொல்லியிருக்கோம், இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும், மெய் எழுத்தா இருக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன்னாங்க மேம் இங்க சி தானே இருக்கு, ஆனா இங்க இது மெய் எழுத்து வரணும் அப்படின்னு இருக்கீங்க, இங்க எங்க மெய் எழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு இந்த சீய பிரிச்சா எப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஈன்னு எழுதலாமா, இதானே நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். இச்சு கூட்டல் ஈ. அப்ப இந்த இச்சு என்பது என்னது, இதான முதல்ல வருது, இச்சு கூட்டல் ஈ. இப்ப வருமொழியோட முதல் எழுத்து ஈ வருதா, இச்சு வருதானா, இச்சு தானே வருது. அப்ப வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. அது என்ன புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் சிலை, போர் சிலை, இதெல்லாம் புணர்றத நம்ம ரெண்டாவது பார்க்கணும். இதை மட்டும் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உயிர் ஈற்று புணர்ச்சியா, மெய்யீற்று புணர்ச்சியா, உயிர் முதலா, மெய் முதலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, நிலைமொழியில எந்த எழுத்து புணரும், வருமொழியில எந்த எழுத்து புணரும் அப்படின்னு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா, இப்ப இது கிளியராப்பா, அடுத்து போலாமா, பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும், இந்த டாபிக்ல பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னது, இயல்பாக நடக்கக்கூடிய செயல், எந்த ஒரு மாற்றமுமே அதுல இருக்காது. காலையில எந்திரிக்கிறா,
பிரஷ் பண்றான், குளிக்கிறான், சாப்பிடுறான், ஆபீஸ் போய் கிளம்ப போறான், திரும்ப நைட்டு வர்றான், தூங்குறான், மறுபடியும் காலையில எந்திரிக்கிறான். அவன்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இருக்கா? கிடையாது. எந்திரிப்பான், குளிப்பான், அவனோட வேலையை பார்ப்பான், ஆபீஸ் போறான், வருவான், தூங்குவான், மறுபடியும் அதேதான். எந்த ஒரு மாற்றமும் அவனுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ரெகுலரா இயல்பாகவே போய்கிட்டே இருக்கு. எந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இயல்பு புணர்ச்சி. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. சரிங்களா? விகார புணர்ச்சியில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் இருந்தாதான் அது விகாரம். என்ன இவன் விகாரமா இருக்கான் இன்னைக்கு பாக்குறதுக்கு, ஏதோ சேஞ்சஸ் இருக்கு இவன்ட்ட அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுதான் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாக்கலாமா இயல்பு புணர்ச்சி அப்படின்னா? பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். என்ன சொல்றாங்க? நிலைமொழியும் வருமொழியும் இணையுது. ஆனா அந்த இணையிற இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்ப நம்ம இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்லப்பா, பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல் அப்படின்னு சொல்லி எழுதிருப்போம். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கு? அந்த கூட்டல் சிம்பலை மட்டும் நம்ம எடுத்துருப்போம். எடுத்துட்டு இதை அப்படியே சேர்த்து எழுதிருப்போம். கிளாஸ்ல சொல்லுவாங்க, சின்ன கிளாஸ்ல, டேய் இதுதான் பிரித்து எழுதுக, இதுதான் சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதும் போது நடுவுல இருக்கிறத பிளஸ் எடுத்துருங்கடா, அது அப்படியே எழுதுனா சேர்த்து எழுதிருவீங்க, 1 மார்க் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சோ அதுதான் இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. ஏதாவது மாத்தி இருக்கோமா? ஏதாவது மாறுதல் இருக்கா இங்க? கிடையாது. சரிங்க மேம், இது மட்டும்தான் இயல்பு புணர்ச்சி. அப்ப கூட்டல் சிம்பலை மட்டும் எடுத்து எழுதிட்டோம்னா அது இயல்பு புணர்ச்சி ஆகுமா அப்படின்னு கேட்டா, அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல். இப்ப உடல் ஓம்பல்ல இந்த கூட்டலை மட்டும் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எழுதல. உடல் ஓம்பல் அப்படி எழுதல. என்ன பண்ணிருக்கோம்? அந்த லோன்னு போட்டிருக்கோம். இது எப்படி மேம் இயல்பு புணர்ச்சியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் கிடையாதுப்பா. நம்ம படிச்சிருக்கோம்ல, இக்கு கூட்டல் அப்படின்னா கா. இந்த வரிசைகள்லாம் தெரியுமில்ல, கா வரிசை, ஙா வரிசை, இதெல்லாம் படிச்சிருப்போம். சோ இதே மாதிரிதான் இங்கேயும். என்னது? இல்லு கூட்டல் ஓ, இல்ல கூட்டல் ஓ, லோ. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த இருக்கிற இத வந்து நம்ம கூட்டி, அதாவது அதை சேர்த்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எழுத்துக்களை சேர்த்தா, இல்ல கூட்டல் ஓ சேர்த்தா என்ன வரும்? லோன் வரும். சோ இதுல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா மாற்றம் கிடையாது. அதே எழுத்து தான் நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். சோ அதுவும் எதுல அடங்கும்? இயல்பு புணர்ச்சியில தான் அடங்கும். சரிங்களா? அப்ப இந்த கூட்டல் சிம்பலை மட்டும் எடுத்து எழுதுறதும் இயல்பு புணர்ச்சி தான். இல்ல இந்த மாதிரி வரிசைகள், தமிழ் எழுத்துக்களின் வரிசைகள் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் இயல்பு புணர்ச்சி தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற எழுத்துக்களை நம்ம சேர்த்து எழுதிருக்கோம், இணைத்து எழுதிருக்கோம். சரிங்களா? அதுவும் இயல்பு புணர்ச்சி தான். பாருங்க, இங்கு இல் உடன் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. இங்கு புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக மாறவோ மறையவோ இல்லை. எனவே இதுவும் இயல்பு புணர்ச்சி எனப்படும். சரிங்களாப்பா? அப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நிலைமொழி, வருமொழி உள்ளது உள்ளபடியே எழுதுறதுதான் இயல்பு புணர்ச்சி. ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரியும் வரும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுங்களா, இது இயல்பாக இருக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி. விகாரம் பாத்துருப்பா, நேத்து வரையும் நல்லா இருந்தான்ப்பா இவன், இன்னைக்கு ஏதோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும், மேக்கப் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஆள் கெட்டப்பே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல. சோ அவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அதுதான் விகார புணர்ச்சி. ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். சோ அதுதான் விகார புணர்ச்சின்னு இருக்காங்க. பாருங்க, 2 சொற்கள் இணையும் போது நிலை மொழியிலோ வரும் மொழியிலோ அல்லது இரண்டிலும் மாற்றங்கள் ஏற்படுமானால் அது விகார புணர்ச்சி எனப்படும். சரிங்களாப்பா? இப்ப ஏதாவது ஒரு மாற்றம், நிலைமொழியில மாற்றம் ஏற்படலாம், இல்ல வருமொழியில மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு புரியுது தானே? நிலைமொழி எது, வருமொழி எது? அதுல எந்த கன்ஃபியூஸ்ல இல்ல. இல்லாட்டி சில பேர் என்ன நினைப்பாங்க, மேடம் ஏதோ சொல்றாங்க, நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்ட்டு யோசிக்க கூடியது மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாதீங்க. நிலைமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வருமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எடுத்து வாங்க. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். சோ நிலைமொழியில ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலாம், இல்லையா வருமொழியில ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலாம். அந்த மாதிரி நிகழ்ந்துச்சுன்னா அதுதான் என்னது? விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விகார புணர்ச்சி 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி. இது ஈஸி தான்ப்பா. தோன்றல் விகார புணர்ச்சி என்ன அப்படின்னா, தோன்றது ஏதாவது ஒரு புதிய எழுத்து அந்த இடத்துல தோன்றுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு எழுத்து தோன்றும், புதுசாக அந்த இடத்துல தோன்றும். பாருங்க, வாழை கூட்டல் பழம்,
வாழைப்பழம். இந்த கூட்டலை மட்டும் நம்ம எடுத்து எழுதிருக்கோமா, இல்ல இதுக்கு இணையான மெய் எழுத்து எடுத்து எழுதிருக்கோமா? வருமொழிக்கு இணையான மெய் எழுத்து இந்த இடத்துல எழுதிருக்கும்ல. அப்ப இந்த இப்பென்றது எழுத்து வந்து ஒரு எழுத்து புதிதாக தோன்றி இருக்கிறது. சோ இந்த மாதிரி இங்க இல்ல, இங்க இருக்கு. இந்த மாதிரி இங்க இல்லாதது இங்க இருந்துச்சுன்னா அதுதான் தோன்றல் விகார புணர்ச்சி. அதை இங்க கொடுத்திருக்காங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும். ஏதாவது ஒரு புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அதுதான் தோன்றல் விகாரம். சரிங்களாப்பா? இப்ப இங்க வந்து ஒரு எழுத்து தோன்றி இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். 8 கூட்டல் தொகை. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 8 தொகை சங்க இலக்கிய நூல், 17 மேல்கணக்கு நூல். சரிங்களா? இதை சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதலாம்? 8 தொகை அப்படிதானே எழுதுவோம். சோ இதுவும் தோன்றல் விகார புணர்ச்சி தான். ஏன்னா இந்த இடத்துல இத் என்பது புதிதாக ஒரு மெய் எழுத்து தோன்றி இருக்கு. அப்ப இது தோன்றல் விகார புணர்ச்சி. 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு, அதுவும் தோன்றல் விகார புணர்ச்சி தான். சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, திரிதல் விகார புணர்ச்சி. ஒரு எழுத்து திரிஞ்சு போயிருது. ஒண்ணும் கிடையாது, பாலை அடுப்புல வச்சிருக்கோம். பால் திரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? என்ன செய்வோம்? பாலை குடிக்க முடியுமா? முடியாதுல்லப்பா. பால் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பாலை குடிக்க அந்த பாலுக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு பொருளை உருவாக்குறோம்ல. ரசகுல்லா உருவாக்குவாங்க, சில பேர் பன்னீர் உருவாக்குவாங்க. சோ இந்த மாதிரிலாம் நம்ம பாலை திரிய விட்டு வேற ஒண்ணு புதுசா நம்ம உருவாக்குறோம். சோ அதுதான் ஏதோ ஒண்ணு புதுசா உருவாக்குது. அந்த அந்த எழுத்துக்கு பதிலா வேற ஒரு எழுத்து வந்து புதிதாக தோன்றுவதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. திரிஞ்சு போயிருது. பாருங்க, பொன் கூட்டல் குடம். பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இன்னு என்னவா மாறிடுச்சு? இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இன்னு இற்றா மாறிடுச்சு. 2 சொல்லி இன்னு, இது ஒரு ரூல் பா. 2 சொல்லி இன்னு வந்து என்னவா மாறும்? இற்றா மாறும். சரிங்களா? பொன் கூட்டல் குடம் பொற்குடம். இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. ஒண்ணு தோன்றல் பார்த்தோம், புதிதா ஒரு எழுத்து தோன்றும், தோற்றம் பெறும், அது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது திரிஞ்சிரும், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக திரிதல், திரிந்து போயிடும், மாறிவிடும். அதான் இங்க பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். திரிஞ்சு போயிருது, அதுதான் திரிதல் விகாரம். சரிங்களா? பொன் கூட்டல் குடம் பொற்குடம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கல் கூட்டல் சிலை. கல் கூட்டல் சிலை, கற்சிலை. சரிங்களாப்பா? கற்சிலை. இந்த இல்லும் இற்றாக மாறும். எப்ப மாறும்? இந்த இன்னும் இல்லும் இற்றாக மாறுது. சரி, எப்பெல்லாம் மாறும்? தனி குறிலை அடுத்து இல்லு இன்னு வந்துச்சுன்னா அப்பொழுது இற்றாக மாறும். இது ஒரு ரூல். தனிக்குறில், போ என்பது தனிக்குறில், கா என்பது தனிக்குறில். இந்த தனி குறிலை அடுத்து மெய்யெழுத்து இன்னு 2 சொல்லி இன்னாகவோ இல்லாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும்? இற்றாக மாறும். சரிங்களா? இது ஒரு ரூல். பொன் கூட்டல் குடம் பொற்குடம், கல் கூட்டல் சிலை கற்சிலை. அப்ப ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக திரிந்தால் அது வந்து திரிதல் விகார புணர்ச்சி எனப்படும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல்னா என்ன? கெட்டுறது, கெட்டு போயிரும், இருக்காது அந்த இடத்துல. சரிங்களா? ஒண்ணும் கிடையாது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும். ஒரு எழுத்து காணாம போயிடும். அதுதான் ஒரு இதுல பார்த்தோம், ஒரு எழுத்து புதிதாக தோன்றும் சொல்லி பார்த்தோம். இன்னொரு இதுல பார்க்கும்போது ஓர் எழுத்து வேறொரு எழுத்தாக திரிதல் பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறது ஓர் எழுத்து கெட்டு போயிடும், இருக்காது. சோ அதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி. ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, மரம் கூட்டல் வேர் மரவேர். இந்த இடத்துல எது கெட்டுருச்சு, எது இல்லாம போயிருச்சு? இம் என்பது இல்ல. நம்ம தானே பார்ப்போம். இப்ப மரம், மரம் கூட்டல் வேர் என்னவாயிடுச்சு? மரவேர். அப்போ ஒரு எழுத்து கெட்டு போயிடுச்சு, ஒரு எழுத்து இல்லாமல் போய்விட்டது. அததான் என்ன சொல்றோம்? கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களாப்பா? இப்ப இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோன்றல், திரிதல், கெடுதல் மூணுமே பார்த்தாச்சு. இதை தவிர்த்து ஏதாவது இருக்கு அப்படின்னா இதெல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லயும் ஒவ்வொன்னுதான் பார்த்தோம். இப்ப கெடுதல்னா கெடுதல் மட்டும்தான் இங்க நடக்குது, திரிதல்னா திரிதல் மட்டும்தான் நடக்குது, இங்க தோன்றல்னா தோன்றல் மட்டும்தான் நடக்குது. ஆனா இந்த மூணுல ஏதாவது 2 இல்ல 3மே ஒரு எக்ஸாம்பிள்ல நடக்கும். சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள்.
தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த மூன்றுல ஏதாவது இரண்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதுவும் விகார புணர்ச்சி தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை ஒண்ணும் கிடையாது. நாடகம் கூட்டல் கலையில இந்த இம்மு வந்து கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுனால கெடுதல் விகாரம் வந்துருச்சா? கெடுதல் விகாரம். அப்ப எப்படி எழுதலாம்? நாடக கூட்டல் கலைன்னு எழுதலாம். இது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதானா? கிடையாது. எப்படி எழுதணும்? இதுக்கு இணையான மெய்யெழுத்து, காக்கு இணையான மெய்யெழுத்து இக்கு. அப்ப அது வந்து புதுசா நம்ம தோன்றுது, இங்க இல்ல. ஆனா புதிதாக இந்த எழுத்து தோன்றதுனால இது தோன்றல் விகாரம். அப்ப ரெண்டு விகார புணர்ச்சி இங்க நடக்குது. ஒண்ணு கெடுதல் விகாரம், இன்னொன்னு வந்து தோன்றல் விகாரம். சோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது விகார புணர்ச்சி தான். சரிங்களா? அது இங்க கொடுத்திருக்காங்க. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது. சரிங்களாப்பா? புரியுதுங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இயல்பு புணர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்தோம். விகார புணர்ச்சினா என்ன? விகார புணர்ச்சியோட வகைகள் பார்த்தோம். தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த தோன்றல்னா என்ன, திரிதல்னா என்ன, கெடுதல்னா என்ன? அதை தவிர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் ஒரு இதுல வந்து நிகழ்வதும் இருக்கு அப்படின்றதும் அதுக்குண்டான எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இதுவரையும் கிளியர் தானே? அடுத்ததுக்கு போகலாமா? பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உயிரீற்று புணர்ச்சி பார்த்தோமா? உயிரெழுத்து இறுதியாக இருந்தால் அதுதான் உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து எங்க இறுதியாக இருக்கும்? நிலைமொழியிலா, வருமொழியிலா? இறுதி அப்படின்னாலே நிலைமொழியில மட்டும்தான் இறுதி என்பது வரும். நம்ம சொல்லியிருக்கோமா? சோ அதுதான். அப்ப நிலைமொழியில இறுதியாக வரக்கூடிய இது வந்து உயிரெழுத்தாக இருந்தா அது எவ்வாறு புணரும்? என்னென்ன விதிகள்ல நம்ம போடலாம் பாருங்க. உயிரீற்று புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது உடம்படும் மெய் புணர்ச்சி. உடம்பு அப்படின்னா என்னது? என்ன சொல்லியிருக்கோம்? உடம்பு, உடம்படும் மெய் புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். ஒண்ணும் இல்லப்பா, ரெண்டு பக்கமும் நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? உடம்படு மெய் புணர்ச்சி. அப்ப என்ன ஆகாது? உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்லப்பா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு சின்னதான், மணி கூட்டல் அடித்தான், மணி அடித்தான். ஆமா தானேப்பா? மணி அடித்தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த நீய பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஈயா வரும். இங்க ஆ. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்தால், பாருங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் உயிரெழுத்து தான், வருமொழியோட இறுதி எழுத்தும் உயிரெழுத்து தான். இந்த மாதிரி உயிர் எழுத்தாக இருந்தால் அந்த உச்சரிக்கும் போது ஒலி உடன்பாடு இல்லாமல், இந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி வராம, ஏதாவது ஒரு மணி அடித்தான், அப்படி மணி அடித்தான் அந்த மாதிரி அப்ப சேர்த்து சொல்ல முடியாது. அதுல ஒரு உடன்பாடே இருக்காது, வேறுபாடுதான் அதிகமா இருக்கும். மணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடித்தான்னு சொல்றோம். இதை சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இந்த மாதிரி உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் தான் உடம்படும் மெய். சரிங்களா? அந்த மெய் எழுத்து தான் என்னன்னு சொல்றாங்க? உடம்படும் மெய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்க்க ஏதாவது ஒரு மெய் வந்து அந்த இடத்துல வரணும். சரிங்களா? ஒரு ரெண்டு உயிரெழுத்து, நிலைமொழி இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கணும், வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு உயிரெழுத்துக்களையும் இணைக்கிறதுக்கு என்ன நடுவுல வரணும்? ஒரு மெய்யெழுத்து கண்டிப்பாக இடம் பெறணும். அதைத்தான் என்ன சொல்றாங்க? உடம்படும் மெய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி அதுதான் உடம்படும் மெய் ஆகும். இந்த 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. அந்த 18 மெய் எழுத்துக்களுமே வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த 18 மெய்கள் எழுத்துக்கள்ல ஈயும் இவ்வு அந்த ரெண்டு மட்டும்தான் உடம்படும் மெய்களாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 18 மெய் எழுத்துக்களுமே உடம்படும் மெய்களாக இடம் பெறாது. இதெல்லாமே கூற்று காரணத்துல கேட்கலாம்ப்பா. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி டெஃபினேஷன் எழுதி சொல்லியிருக்கோம். சரிங்களா? சாதாரணமா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக இதுதான் சொல்லிட்டு போகலாம். நம்ம ஏன் இவ்வளவு எழுதி சொல்றோம் அப்படின்னா கூற்று காரணத்துல இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கலாம். சோ நல்லா நோட் பண்ணி படிங்க. இப்ப 18 மெய்கள்ல என்னென்ன எழுத்துக்கள் வந்து உடம்படும் மெய்களாக வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈவும் இவ்வும் தான். சரிங்களாப்பா? பாருங்க, இங்க பாருங்க, மணி கூட்டல் அழகு. இப்ப மணி, ஏன்னா இங்கேயும் இன்ன கூட்டல் ஈ தானப்பா. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்து தான், வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்துலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மெய்கள்ல ஏதாவது ஒண்ணுதான் வரும். சோ இது இகர ஈருன்னு சொல்லுவாங்க. ஈ எழுத்துல இருக்கக்கூடிய ஈரதான் இகர
ஈறு ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து. இறுதி எழுத்து. ஈகரம் அப்படின்னா ஈ என்ற எழுத்து தான் ஈகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் புணர்றதுக்கு இடையில ஒரு மெய்யெழுத்து வரும்ல, அந்த மெய்யெழுத்து ஈ. ஏன்னா அதோட ஓசை மணி சொல்லும் போது ஈ என்ற ஓசையில தானப்பா இருக்கு. அந்த ஓசையின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், இந்த ஈய போடுறோம். மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இப்ப ஈயும் ஆவும் புணரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் மேல் உயிர் வந்து நம்ம 10th எல்லாம் படிச்சிருப்போம்லப்பா. ஒன்றுவது இயல்பே நன்னூலார் சொல்லியிருக்காங்க இந்த விதி. இது வந்து உடல் மெய்யெழுத்துக்கு இன்னொரு பெயர் உடல்னு சொல்லலாம், ஒற்றுன்னு சொல்லலாம், மெய்யின்னு சொல்லலாம்லப்பா. சோ இந்த உடல் மேல் உயிரெழுத்து ஆதன இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது ரெண்டையும் ஒற்றுமை படுத்தலாம்ல. ஈ கூட்டல் ஆ யா. ஆமா தானேப்பா. அப்ப மணி அழகு எழுதலாம்லப்பா. சோ இந்த மாதிரிதான் நம்மளால எழுதணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்க, உடம்படும் மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா தானே. ஒண்ணும் கிடையாது, 18 மெய்யெழுத்துக்களும் வராது. அந்த மெய்யெழுத்துக்கள்ல இவ்வு தான் வரும். அதுலயும் நம்ம உச்சரிக்கும் போது அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்தை உச்சரிக்கும் போது சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த தான் போடணும். சரிங்களா? இதுதான் இகர ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தீ கூட்டல் எரி. தீ, இது தீ எப்படிங்க, இத்து கூட்டல் ஈ. ஆமா தானேப்பா. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்து ஈ இருக்கு. அதுவும் என்ன ஓசையில இருக்கு, இந்த ஈ ஓசையில தான் இருக்கு. அப்ப அதனால தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி. இந்த எரி வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கு. அப்ப இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதி போடலாமா. ஈ கூட்டல் ஏ தீ எரி. ஆமா தானேப்பா. இது வந்து ஈகார ஈருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈ தானே இறுதி எழுத்தா இருக்கு. ஈகாரம். ஈ குரில்னா கரம், ஈ நெடில்னா காரம். ஈனா ஈக்கரம், ஈ அப்படின்னா ஈகாரம். சரிங்களாப்பா. சரி, அடுத்து பாருங்க, ஓடை கூட்டல் ஓரம். ஓடை இட்டு கூட்டல் ஐ. இதுவும் ஓரம் அப்படின்றது உயிரெழுத்து தான். நிலைமொழி இறுதி எழுத்தும் உயிரெழுத்து, வருமொழியோட ஒரு இறுதி எழுத்தும் உயிரெழுத்து. இப்ப இங்க ஓடை ஐன்னும் போது அதுவும் ஈ என்ற ஓசையில தானே இருக்கு. சோ அதனால இந்த தான் போடணும். ஏன்னா 2 தான் வருது மெய்யெழுத்துக்கள். 18 மெய்யெழுத்துக்கள்ல ஈயும் இவ்வும் தான் வருது. ஆனா இந்த ஐக்கெல்லாம் ஓசை என்னவா இருக்கு, தான் ஓசையா இருக்கு. இவ்வு ஓசை வந்துச்சுன்னா நம்ம இவ போடலாம். ஆனா அந்த ஓசைப்படி இன்னும் எதுவும் பார்க்கல. சோ அவ என்ன செய்யறோம், ஐன்றத ஐக்கு தான் போடுறோம் அந்த ஓசையின் படி. இப்ப ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம். இதுவும் பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. ஈ கூட்டல் யோ ஓடை ஓரம். இதுதான் ஐகார ஈறு. நம்ம ஐனாலும் நெடில் எழுத்துக்களுக்கு காரம் அப்படின்னு சொல்லுவோம், குறில் எழுத்துக்களுக்கு கரம். சரிங்களா? இது வந்து ஐகார ஈறு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பாருங்க, ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈறாக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 18 மெய்கள்ல ஈவாகிய இரு மெய்கள் தான் உடம்படு மெய்யா இருக்கும். அதுலயும் ஐ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன போடணும், இந்த ஈயத்தான் நம்ம போடணும். எதுக்கு, ஐ இந்த 3 நிலைமொழியோட இறுதி எழுத்தா வந்துச்சு, வருமொழியோட முதல் எழுத்து 12 உயிரெழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதை இணைக்கிறதுக்கு இந்த தான் நம்ம போட்டு ஆகணும். சரிங்களா? இது ஒரு ரூல். அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 தவிர, இந்த ஐ இந்த 3 தவிர பிற உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, அதுல 3 தவிர மீதி இருக்கக்கூடிய 9 உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, அது இந்த 9 உயிரெழுத்துக்களும் நிலைமொழி ஈறாக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். என்னது, மீதி இருக்கக்கூடிய இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 9 உயிரெழுத்துக்கள் நிலைமொழி இறுதி எழுத்தாக வந்துச்சுன்னா, வருமொழியில மத்த எந்த ஒரு உயிரெழுத்தாகவாவது இருக்கலாம், வருமொழியோட முதல் எழுத்து ஏதோ ஒரு உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு வகரமைனா இது வந்து புணரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? பாருங்க, பல கூட்டல் உயிர். இந்த லாவை பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஆ.
இப்ப இந்த மாதிரி பல உயிர் அப்படித்தானே இப்ப சொல்லுவோம். பல கூட்டல் இந்த ஆ இருக்குதுன்னா இதை தவிர்த்து ஐ தவிர்த்து, அப்ப இது 3 இல்லாததா ஆ சொல்லலாம்ல. மீதி இருக்கக்கூடிய 9 எழுத்து உயிரெழுத்துல இதுவும் ஒன்று தானே. சோ இந்த ஆ வந்துருக்குது இங்க வந்து வறுமொழியோட முதல் எழுத்து ஊவா தான் இருக்கு, அதுவும் ஒரு உயிரெழுத்து தான். சோ நிலைமொழியோட இறுதி எழுத்தும் உயிரெழுத்து, வறுமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அது உடம்பட மை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய எழுத்து வந்து ஆ கரம் வந்திருக்கு. சோ அந்த இடத்துல வகரமை தோன்றும் சொல்லிருக்கோம்ல. பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர். இந்த இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதே விதிதான். இவ்வு கூட்டல் ஊ எப்படி புணரும்? ஊ. ஆமா தானேப்பா. இப்ப பல உயிர் புணர்ந்துருச்சா? இப்ப ஐ வந்துருந்தா இந்த ஈ போடுங்க. மத்த உயிரெழுத்து 9 வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்க வகரமை இவ்வு போட்டுருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பா கூட்டல் இனம். இப்ப கூட்டல் ஆ, இங்க வந்து ஆ வந்திருக்கு. சோ இங்கே வறுமொழி முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கு. இப்ப பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம். இப்ப இவ்வு கூட்டல் வி, பாவினம். சரிங்களா? அடுத்து பூ கூட்டல் அழகு. இப்பு கூட்டல் ஊ. ஆமாதானப்பா. அப்ப பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு, இவ்வு கூட்டல் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நம்ம ஆல்ரெடி சொன்னதுனால அதை கிளியரா சொல்லல. சரிங்களா? இவ்வு கூட்டல் ஆ, வா, பூவழகு. புரியுங்களாப்பா? அப்ப இந்த மாதிரி ஐ வந்ததுன்னா மட்டும் இந்த ஈ போடுங்க. மத்த உயிரெழுத்து 9 வந்துச்சு நிலைமொழியோட இறுதியில, மத்த உயிரெழுத்து 9 வந்துச்சுன்னா அந்த இடத்துல வகரமை இவ்வு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இது ஒரு ரூல். இப்ப எங்க வரும் நம்ம பார்த்துட்டோம், இவ்வு எங்கெல்லாம் வரும்னு பார்த்துட்டோம். இது ரெண்டுமே சில இடங்கள்ல ஒன்னா வரும். எந்த இடத்துல ஒன்னா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும். ஒண்ணும் கிடையாது. நிலைமொழி இறுதி எழுத்து தான் நம்ம பாக்குறோம். அந்த இறுதி எழுத்து ஏகாரமா வந்துச்சு அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்துல எந்த ஒரு உயிரெழுத்தாலாவது வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ரெண்டுக்கு இடையில ஒண்ணு ஈயும் போடலாம், இல்ல ஈவும் போடலாம். ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சே கூட்டல் அடி. சே அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ, அப்படிதானே பிரிப்போம். இந்த ஏகாரம் வந்துருச்சு. வறுமொழியோட முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தா இருக்கு. இப்ப ரெண்டையும் நம்ம புணர்க்கணும். ஈ போட்டு புணரலாமா? சே கூட்டல் சாரி, நான் எக்ஸாம்பிள் எழுதல பாருங்க. சே கூட்டல் ஈ கூட்டல் அடி. எப்படி எழுதலாம்? சே அடி. ஈ கூட்டல் ஆ, யா தானப்பா. சே அடி அப்படி எழுதலாம். இல்ல நான் இவ்வு போட்டு எழுதுறேன்னா சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி, சேவடி. இவ்வு கூட்டல் ஆ, வா, சேவடின்னு எழுதலாம். ஆமாதானே? அப்ப இந்த மாதிரி ஏகாரம் வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காரம் என்ன வரும் அப்படின்னா ஈயோ இவ்வோ இடம்பெறும். ரெண்டுமே இடம்பெறலாம். அதுதான் இது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் சேவடி. சே கூட்டல் இலை, சே கூட்டல் ஈ கூட்டல் இலை, சே இலை. இவனே அவன், இவனே இன்னு கூட்டல் ஏகாரம், இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன், இவனே அவன். சரிங்களாப்பா? இந்த மாதிரி ரெண்டுமே புணர்வதுதான் எது? இந்த உடம்படும் மெய்ப்புணர்ச்சி. உடம்படும் மெய்ப்புணர்ச்சி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். பாருங்க, இதுல நன்னூலர் சொல்ல இருக்கக்கூடிய அந்த விதில் பாருங்க. ஐ வழி யவ்வும். நம்ம பார்த்தோமா? ஐ வழி யா, இந்த யவ்வும். ஏனைய உயிர் வழி வவ்வும். மத்த 9 உயிர் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வவ்வும் இவ்வு வரும். ஏ முன் இவ்விருமையும். நிலைமொழியோட இறுதி எழுத்து ஏவா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே வரும். இவ்விருமையும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் உடம்பெடும் மெய்யென்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கா? நன்னூல் சொல்லுது. நன்னூல் எழுதுனது யாரு? பவணந்தி முனிவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? பவணந்தி முனிவர். சரிங்களாப்பா? இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன். இந்த இது நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, புணர்ச்சினா என்ன, புணர்ச்சியில நிலைமொழினா என்ன, வறுமொழினா என்ன, அதுல வந்து உயிர் மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல் பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம்.
அடுத்து இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சியோட வகைகள் தோன்றல், கெடுதல், திரிதல், இந்த மூன்றையும் பார்த்தோம். அதுக்கடுத்து உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சி. உயிரேற்ற புணர்ச்சியில உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சின்றத பார்த்தோம். ஆமா தானேப்பா. இன்னும் இந்த உயிரேற்ற புணர்ச்சி இப்ப என்ன புணர்ச்சி பார்க்கிறோம் அப்படின்னா, உயிரேற்ற புணர்ச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது குற்றிய லுகர புணர்ச்சி. குற்றிய லுகர புணர்ச்சி. குற்றிய லுகர சொற்கள்லாம் நமக்கு தெரியல. குற்றிய லுகரம் நம்ம வந்து தமிழ் இலக்கணம் எழுத்து இலக்கணம் படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம். சார்பெழுத்துக்களோட வகைகள். சார்பெழுத்துக்கள்ல உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம். அப்போ அதில் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி இருக்கும். குற்றிய லுகரம் அப்படின்னா குசுடு துபுரு, அந்த எழுத்துக்களை குசுடு துபுரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்லப்பா. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொற்களின் இறுதியில் வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பேசிக்காக குற்றிய லுகரம்னா என்னன்றது தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி புணர்ச்சியாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த எழுத்துக்களில் நிலைமொழியோட இறுதியில் வந்துச்சு அப்படின்னா அது எவ்வாறு மாற்றம் பெறும் பாருங்கள். குற்றிய லுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றிய லுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிர் எழுத்துடன் புணரும் போது, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், நிலைமொழியோட இறுதியில் குற்றிய லுகர சொற்கள், இந்த 6 சொற்களில் ஏதாவது ஒன்று இடம்பெறும். வருமொழியோட முதல் எழுத்து வந்து ஏதாவது உயிர் எழுத்தாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதல் எழுத்து ஆகிய உயிரெழுத்துடன் புணரும். இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, குற்றிய லுகர புணர்ச்சி. உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் புரியாது, எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சோம்னா புரியும். பாருங்க, மாசு கூட்டல் அற்றார். என்ன சொல்லியிருக்காங்க, மாசு கூட்டல், இந்த சூ வந்து என்னதுப்பா, குற்றிய லுகர எழுத்து தானே. பாருங்க, சூ வந்து குற்றிய லுகர எழுத்து. பாருங்க, நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றிய லுகரம். அடுத்து பாருங்க, வருமொழியின் முதலில் உள்ள உயிர் எழுத்துடன் புணரும் போது, வருமொழி இதுதானப்பா வருமொழி, இந்த வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து அதோட புணரும் போது என்ன நடக்குது, தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பாருங்க, இந்த சூவை பிரிச்சோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஊ. அப்ப தான் ஏறிய மெய் என்னது, மெய் எழுத்துனா இதுதானே, இதை நிறுத்திட்டு எது மறையும், உகரம் மறையும். இதுக்கு நம்ம ஒரு விதியே இருக்கு, ஒரு வாய்ப்பாடு சொல்லியிருப்போம், உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஏன்னா வருமொழியில உயிர் வந்துச்சு, உயிர் வரினா உயிர் வருதுன்னா அது வருமொழி, உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுதான் உயிர் வரின். உக்குரல்னா ஊ என்ற எழுத்து. இந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டுட்டு, இந்த மெய் இருக்குல்ல இந்த இச்சு, அந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும், இருக்காது இங்க. அப்போ அது எப்படி ஆயிடும், மா இச்சு கூட்டல் இந்த மாதிரி ஆயிரும்ல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் போடலாட்டியும் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், மார்ச் அற்றார், இந்த மாதிரி எழுதிக்கலாம்லப்பா. சரிங்களா. அப்போ உயிர் வந்துச்சு, வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த உக்குரல், இந்த ஊ என்ற எழுத்து இந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். சரிங்களா. அடுத்து பாருங்க, அதனால மார்ச் இட் கூட்டல் அற்றார் அப்படின்னு ஆயிரும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது உடல் என்பதும் மெய் என்பதும் ஒற்று என்பதும் ஒன்று தான் நம்ம பார்த்தோம். இந்த உடல் மேல் உயிர், இந்த இது வந்து உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ நம்ம சொல்லி படிச்சிருக்கோம்ல, இச்சு கூட்டல் ஆ சா, அந்த விதிப்படி மாசற்றார். ஆமாம் தானேப்பா, இச்சு கூட்டல் ஆ சா. இப்போ எல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா மா சா இற்றார், மாசற்றார் வந்துச்சுங்களா. இதுதான் குற்றிய லுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. இப்போ குற்றிய லுகர புணர்ச்சினா என்னது, அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து குற்றிய லுகர எழுத்தாக இருக்கணும், வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். அப்போ உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தை பிரிக்கும் போது அந்த உகரம், அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடி போயிடும். உகரம் ஓடி போயிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி ரெண்டையும் இணைத்தோம் அப்படின்னா அதுதான் குற்றிய லுகர புணர்ச்சி. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, அது இதுலேயே ஒரு செய்தி, இட்டு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிய லுகரங்களும் வருமொழியோடு சேரும்போது ஒற்றை இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம குற்றிய லுகரம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த குசுடு துபரு அந்த எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் இடம்பெற்றுச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிப்பது தான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த குற்றிய லுகரம் வந்து 6 வகையாக சொல்லுவாங்க. சரிங்களா.
6 வகையில அதுல 2 வகை மட்டும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் வருமொழியோடு சேரும்போது அதோட ஒற்று இரட்டிக்குமா. நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னதுன்னா வெறும் காசு தனி நெடில் இருக்கும். தனி நெடில் வந்து அதுக்கடுத்து ஒரு குற்றியலுகர எழுத்து வரும். காசு, மாசு, காடு, பாகு இதெல்லாமே என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னா கயிறு இந்த மாதிரி. இந்த ஈயை பிரிச்சிங்கன்னா ஈ கூட்டல் ஈ. இப்போ இது வந்து உயிரெழுத்து தான். இப்போ அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம். நீங்கள் குற்றியலுகரங்கள் வகைகள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக புரியும். அரசு, ரா அரசு, இதுவுமே உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி வச்சுன்னா அதோட ஒற்று என்ன செய்யும், இரட்டித்து புணரும். ஒன்றும் கிடையாது. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடு கூட்டல் தோட்டம். இப்போ நம்ம வீடு தோட்டம் அப்படின்னு சொல்லி எழுத முடியாதுல்ல, அந்த இடத்துல எந்த ஒரு அழுத்தமும் இல்லைல்ல. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வீடு டூவை பிரிச்சோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊவா பிரிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒற்று என்னது இட்டு. இந்த இட்டு தான் என்னது ஆகும். இந்த இட்டு இல்லை இற்று இந்த ரெண்டுல ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த 2 மைகளும் ஒற்று இரட்டித்து புணரும். 2 தடவை வரும். இப்போ எப்படி எழுதலாம், வி இட்டு தோட்டம் இந்த மாதிரி எழுதலாம்லப்பா. இப்போ நம்ம இதில் விதியை யூஸ் பண்ணலாம். இந்த உயிர் வரி நுக்குறல் மெய் விட்டு ஓடும், இந்த மெய் விட்டு ஓடி போயிடும், அந்த மாதிரி எழுதலாம்ல. இல்லை நம்ம எப்படி எழுதலாம், இந்த இதுதானே இதில் வந்து ஓடாது. ஏன்னா இங்கே வந்து உயிரெழுத்து வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இல்லை, உயிரெழுத்தாக இல்லை, உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. அதனால இந்த விதி வந்து இதுக்கு செட் ஆகாது. அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா வீட்டு, ஏன்னா இந்த ஒற்று தான் இரட்டிடுச்சு, இது 2ஐயும் சேர்த்து எழுதலாம். இதுக்கு நிகரான மெய் எழுத்து என்னது, தோ அப்படின்னா தா தகரம். அப்போ இத்து வீட்டு தோட்டம் போடலாம்லப்பா. இந்த மாதிரி போடுறதும் குற்றியலுகர புணர்ச்சி தான். அதே மாதிரி காடு கூட்டல் மரம் காட்டு மரம், முரடு கூட்டல் காளை முரட்டு காளை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை. இதில் சில இடங்களில் மெய்யெழுத்து இடம்பெறுது அப்படின்னா வரலாம், சில இடங்களில் வராமலே போகலாம். மகரத்துக்கெல்லாம் முன்னாடி மெய்யெழுத்து வராது, வகரத்துக்கும் முன்னாடி மெய்யெழுத்து வராது. ஆனால் ககரம் கசட தபரா இது எல்லாத்துக்குமே மெய்யெழுத்து இடம்பெறும்ப்பா. வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே மெய்யெழுத்து இடம்பெற்று தான் வரும். மற்ற எழுத்துக்களுக்கு மெய்யெழுத்து இடம்பெறாது. சரிங்களா. இது வந்து தகரம் இட்டுக்காக. அப்புறம் இற்றுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சோறு கூட்டல் பானை சோற்று பானை. இங்கே பாருங்க இற்று வந்து ரெட்டித்து புணருது. அது மாதிரி ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டு கயிற்று வண்டி சரி வண்டி. சரிங்களா. இதுதான் நன்னூலார் சொல்லியிருக்காங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் தார ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரங்களோட தாரா இந்த 2 ஒற்றுமை என்ன ஆகும், இரட்டிக்கும், இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சி இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து டாரா வந்து நெடில் தொடராகவோ இல்லை வந்து உயிர் தொடர் குற்றியலுகரங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒற்றை இரட்டித்து புணரும். இதுதான் ரூல்ஸ். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சி பாருங்க. நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். சரிங்களா. பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்து ஆகிய உயிரெழுத்துடன் புணரும். ஒன்றும் இல்லை. இப்போ குற்றியலுகரம் முற்றியலுகரம்னா இதெல்லாம் வந்து நம்ம சார்பெழுத்துக்களோட வகைகள்லேயே நம்ம பார்த்துருப்போம். குற்றியலுகரம்னா அந்த வல்லின உகரம் குசுடு துபுரு. முற்றியலுகரம்னா அந்த வல்லின உகரத்தை தவிர்த்து பிற உகரங்கள் இருக்குல்ல, மெல்லின உகரம் இடையின உகரம், எக்ஸாம்பிள் உ யு லு இந்த மாதிரி உகரங்கள்லாம் இருக்குல்ல, இதைத்தான் முற்றியலுகரம் சொல்லுவாங்க. இதில் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியது. சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு நிலைமொழியோட இறுதியில் வந்து இந்த உகர எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுவும் குற்றியலுகரத்தை மாதிரி தான் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் இந்த டெஃபினிஷன்லாம் பார்க்குறத காட்டிலே எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டெஃபினிஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள். வரவு கூட்டல் அறிந்தான். இப்போ வருமொழியோட முற்றியலுகரமோ குற்றியலுகரமோ என்ன இருக்கணும், வருமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். இப்போ வரவு கூட்டல் அறிந்தான். இந்த பூ வந்து வல்லின உகரம் கிடையாது, என்ன உகரம், இடையின உகரம். சரிங்களா. இப்போ இதை வந்து பிரிக்கும் போது இவ்வு கூட்டல் ஊதனப்பா. இப்போ உக்குரல் மெய் விட்டு ஓடும் முற்று மற்றும் ஒரே வழி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா குற்றியலுகரத்தை போல தான் இதுவோ அப்படின்ட்டு, ஒரே வழி தான், முற்று மற்றும் ஒரே வழி. ஸோ அதே மாதிரி இது என்னது, உக்குரல் மெய் விட்டு ஓடி போயிடும். ஓடிடுச்சுன்னா இவ்வு கூட்டல் ஆ. இப்போ இந்த வருமொழியோட முதலெழுத்து
இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தான மெய்யெழுத்தோடு புணரும் போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிபடி வரவறிந்தான். புரியுதானப்பா? ரெண்டுமே ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் முற்றுமற்ற ஒரே வழி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இது ரெண்டுமே முற்றிலுகிற புணர்ச்சி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீறு விதியீறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இயல்பீராகவோ விதி ஈராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காசா தாப்பா என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பீறு விதியீறு, ஈறுனாலே இறுதி எழுத்து, இறுதி எழுத்துனால எதில் வரும்? நிலைமொழியோட இறுதியில் தான் வரும். சரிங்களா? அப்போது வருமொழியோட முதலெழுத்து என்னவா இருக்கணும்? வருமொழியோட முதலெழுத்து இந்த காசா தாப்பா என்னும் வல்லினம் மெய்களாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு இடையே வல்லொற்று, அந்த வல்லின ஒற்று வந்து இதோட ஒற்று வந்து இப்போ கானா இக்கா வரும், சானா இச்சா வரும், தானா இத்தா வரும். இந்த மாதிரி வல்லொற்று மிகுந்து புணரும். அதுதான் இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, பள்ளி கூட்டல் தோழன், பள்ளி தோழன். இப்போ பள்ளி இந்த இல்லு கூட்டல் இ என்ன கொடுத்துருக்காங்க? நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன். இப்போ உயிரெழுத்து தானே பாம், அதோட வருமொழியின் முதல்ல என்ன வரணும்? காசா தாபா என வல்லினமைகள். இந்த தோ இருக்கா, இத்து கூட்டல் ஓ தோ, ஆமாம் தானேப்பா? இந்த மாதிரி மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இந்த ஒற்று வந்து மிகுந்து புணரும், இந்த இத்து வந்து ரெட்டிப்பாக வரும். சரிங்களா? எப்படி எழுதலாம்? பள்ளி, இந்த இத்து 2 தடவை போட்டுட்டு அடுத்து ஓன் போடலாமா? இல்லை வந்து இந்த இத்தோட இது பள்ளி தோழன். புரியுதுங்களாப்பா? அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். வருமொழியோட முதல் எழுத்து இந்த காசா தாபா அப்படின்ற வல்லின எழுத்துக்களோட ஒற்று இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் புணரும் போது வல்லொற்று மிகுந்து புணரும். அவ்வளோதான். திரை கூட்டல் படம், திரைப்படம். இங்கே இருக்கக்கூடிய நிலம் கூட்டல் தலைவர். இப்போ இதில் கேட்கலாம், இதில் வந்து மெய் எழுத்து ஏன்னா இயல்பீறு விதியீறு அப்படின்னா அந்த மெய் எழுத்து வந்தாலுமேவோ என்ன ஆகுது? அந்த மெய் எழுத்தை கட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து மிக்கு புணரும். சரிங்களா? நிலம் கூட்டல் தலைவர், இந்த இம்மை கட் பண்ணிட்டோம்னா நிலத்தலைவர். மரம் கூட்டல் களம், மரக்களம். இப்போ இயல்பீரும் விதியீரும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? இதுதான் இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. அடுத்து பாருங்க, பூ பெயர் புணர்ச்சி. பூ பெயரோட புணர்ச்சி பார்க்கலாமா? பூ என்னும் சொல் நிலைமொழியாக இருக்க வருமொழியின் முதலில் வல்லின மெய் வரும்பொழுது வல்லின மெய் மிகுந்து புணரும். மாறாக பெரும்பாலும் அதனிடத்தில் மெல்லின மெய் மிகுதலும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. பூ கூட்டல் கொடி, பூங்கொடி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், இல்லை பூக்கொடி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. இந்த பூ பெயர் புணர்ச்சினா இந்த பூ என்ற எழுத்துக்கு அடுத்து எவ்வாறு புணரும் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வல்லினம் மெய். இது வந்து இக்கு கூட்டல் ஓ தானேப்பா, இது வந்து வல்லினம் மெய் தானேப்பா. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு இடையில புணரும் போது ஒன்று இதே எழுத்து வந்து வல்லின மெய் எழுத்தாகவே வரலாம், இல்லைன்னா மெல்லினம் மெய் வந்து வரலாம். இவங்க எங்கன்னா நம்மனா மெல்லின மெய் எழுத்து தானே, அப்போ இங்கும் வரலாம். இப்போ இது ரெண்டுமே சரிதான். பூங்கொடி வந்தாலும் சரிதான், பூக்கொடி போட்டாலும் சரிதான். இங்கே பாருங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பூ கூட்டல் கொடி, பூக்கொடி, இங்கே பூங்கொடி. பூ கூட்டல் தொட்டி, பூ தொட்டி, பூந்தொட்டி. இதெல்லாம் இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இன எழுத்துக்கள். இக்குக்கு இன எழுத்து எது? இங்கு. இச்சுக்கு அதுக்கு அடுத்தடுத்த எழுத்தெல்லாம் இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இஞ்சு. இட்டுக்கு இன்னு, இப்புக்கு இம்மு, இத்துக்கு இந்து, இற்றுக்கு இன்னு. ஆமாம் தானேப்பா? இதெல்லாமே இன எழுத்துக்கள். இப்போ பூக்கொடி அப்படின்னா இக்கும் வரலாம், அதோட இன எழுத்தான இங்கும் வரலாம். பூத்தொட்டி அப்படின்னா இத்தும் வரலாம், ஏன்னா வல்லின எழுத்தான இத்தும் வரலாம், அதோட இன எழுத்து இந்தும் வரலாம். பூ கூட்டல் சோலை, பூச்சோலை இச்சும் வரலாம், இஞ்சும் வரலாம். பூ கூட்டல் பந்து, பூ பந்து, இப்போட இன எழுத்து இம்மும் வரலாம். இதெல்லாம் இன எழுத்துக்கள். ஸோ பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூ பெயர் முன் என்னவும் தோன்றும்? இந்த இன மென்மையும் தோன்றும். வல்லினமும் மிகும், இல்லை இந்த இன மென்மையும் தோன்றும். இந்த மாதிரி ரெண்டு தோன்றனாலே அது என்னது? பூ பெயர் புணர்ச்சி. நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. சரிங்களாப்பா? ஓகே. மெய்யேற்று புணர்ச்சி. அது மெய்யேற்று புணர்ச்சி. மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னா மெய்யெழுத்து இறுதியாக இருந்துச்சுன்னா அந்த சொற்கள் எப்படி புணரும் அப்படின்றதான். மெய் ஈற்றுனா எந்த இடத்துல வரும் நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா? நிலைமொழிகளோட இறுதியில தான் இந்த ஈற்றுன்றது வரும். சரிங்களா?
சோ அப்ப நிலைமொழியில் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தா எவ்வாறு புணரும் அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் மெய் ஈற்று புணர்ச்சி. பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிர் எழுத்துடனோ அல்லது மெய் எழுத்துடனோ புணர்வது மெய் ஈற்று புணர்ச்சி. இப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருக்கும். வருமொழியோட முதல் எழுத்து ஒண்ணு உயிரெழுத்தாக இருக்கலாம், இல்ல உயிர்மெய் எழுத்து, இல்ல மெய் எழுத்து. இப்ப மாவை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஆதானப்பா இருக்கும். இந்த முதல் எழுத்து நமக்கு மெய் எழுத்தா இருக்கும். இந்த மாதிரி இருந்து ரெண்டுமே புணர்வதுதான் மெய்யீற்று புணர்ச்சி. பாருங்க, வாய் கூட்டல் ஒளி வாயொலி. இது எப்படி சேர்க்கலாம்னா ஈ கூட்டல் ஓ யோன்னு சேர்க்கலாங்க. ஆமா தானேப்பா? இப்ப இது வந்து வாயொலி. இதுதான் என்ன ஃபார்முலா வருது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். உடல் உடல் எது? மெய் எழுத்து தான் நம்ம உடல் சொல்றோம். உடல் மேல் இந்த உயிர் உயிர் எழுதுனா உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி யோவா ஆயிடுச்சு. வாய் கூட்டல் ஒளி வாயொலி. சரிங்களா? இதுதான் மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மண் கூட்டல் மகள் மண்மகள். இதுவுமே மெய்யீற்று புணர்ச்சி தான். ஆனா இது வந்து புணர்வுன்னு பாத்தீங்கன்னா இது இயல்பாகவே வரும். நம்ம இயல்பு புணர்ச்சியில பாக்குறோம்ல, இந்த கூட்டல் சிம்பலை மட்டும் எடுத்துருங்க, மீதி இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணர்வது. சோ ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா மெய் எழுத்து இறுதியாக வந்தாலும் எவ்வாறு புணரும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்தது. இப்ப நீங்க வந்து இதெல்லாம் படிக்கணுமா மேம்? மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறள் முன் ஒற்று இரட்டை புணர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் படிக்கணுமா? அந்த ஹெட்டிங் வச்சு படிக்கணுமா அப்படின்னா நமக்கு சப்போஸ் கூற்று காரணத்துல கேட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியணும்பா. இல்ல நார்மலா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப டஃப்பானதுக்கு மட்டும் இந்த புணர்ச்சியை பயன்படுத்தி அதை எப்படி பிரிக்கணும், அதோட ரூல்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரித்தெழுதுகளோ சேர்த்தெழுதுகளோ அட்டன் பண்ணும் போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம நீங்க அட்டன் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. இப்ப தனிக்குறில் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று, அதாவது ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது எவ்வாறு புணரும் பாருங்க. தனிக்குறில் கா என்பது தனிக்குறில், அது பக்கத்துல ஒரு ஒற்று இருக்கு. தனிக்குறில் முன் ஒற்று. கல் கூட்டல் அதர். கல் அதர், அது என்ன ஆகும்? ரெட்டிப்பாகும். என்னது? அந்த ஒற்று வந்து ரெட்டிப்பாகும். பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழியோட அந்த ஒற்று இரட்டிக்கும். இந்த இல்ல இருக்குல்ல, அது என்ன ஆகும்? இரட்டிக்கும், இரட்டிப்பாக வரும். அதுதான் தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. சரிங்களா? இங்க பார்த்தோம், இது தனிக்குறில் கிடையாது, இதுவும் தனிக்குறிலாக இருக்கலாம். சில இடங்கள்ல தனிக்குறில் இருந்துச்சுன்னா அது ஒற்று வந்து இரட்டிக்கும். அது எங்க? வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கணும்? உயிரெழுத்தாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும். அப்ப கல் கூட்டல் அதர்னா கல் ஆல்ரெடி இருக்கு, அந்த ஒற்று இரட்டிச்சுன்னா மறுபடியும் இல், இங்க அதர். இந்த இல்லு கூட்டல் ஆ சேர்த்தோம் அப்படின்னா லாவாயிரம். இப்ப கல்லதர். சரிங்களாப்பா? ஓகே, அதான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஏன்னா இங்க கொடுத்துருவாங்க உயிர் வந்துச்சுன்னா, அந்த வருமொழியில உயிர் வந்துச்சுன்னா அது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சினா மகர எழுத்து, இந்த மகர மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ஈற்று அப்படின்னாலே இம்மு வரும். இதுதான் மகர எழுத்து அப்படின்னு சொல்றோம். மகர ஈற்று, இந்த இம்மு வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருந்துச்சுன்னா எவ்வாறெல்லாம் புணரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. இந்த மகர ஈற்று புணர்ச்சி வந்து 3 நிலைகளில் புணரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக வரும்போது 3 நிலைகளில் புணரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படின்னா மகரமை கெட்டு புணரும். ஃபர்ஸ்ட் மகரமை இல்லாமல் போகும். பாடம் கூட்டல் வேலை பாட வேலை, இதுல இருக்கக்கூடிய மகரமை என்னது? கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ப்பா விகார புணர்ச்சியிலேயும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திருதல் விகாரம். அதுல கெடுதல் விகாரம்னா அந்த எழுத்து கெட்டு போயிடும், இல்லாமல் போகும். அதுதான் கெட்டு புணரும். இப்ப பாடம் கூட்டல் வேலை பாட வேலை, இந்த இம் என்பது இல்லாமல் அதை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது பாட வேலை. அப்ப இது வந்து ஒரு விதி. அடுத்து பாருங்க, மகரமை கெட்டு இனம் மெல்லின எழுத்து தோன்றி புணரும். இப்ப நிலம் கூட்டல் கடந்தான், நிலங்கடந்தான், இந்த மகரமை கெட்டு போயிரும். கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி எழுதலாம்? நிலம் கூட்டல் கடந்தான், அப்படித்தானே எழுத முடியும். இப்ப இதை சேர்த்து எழுதணும்னா இந்த காவோட இணை எழுத்து அது வந்து தோன்றி புணரும். அது வந்து தோற்றம் பெறும். தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தோற்றம் பெறும். அப்ப காவோட இணை எழுத்து என்னது? இங்க தானப்பா. சோ அப்ப நிலங்கடந்தான். சரிங்களா? இப்ப நிலம் கூட்டல் கடந்தான் நிலங்கடந்தான். ஒண்ணு மகரமை கெட்டு
இந்த வறுமொழியோட முதல் எழுத்துக்கு இனமான இணை எழுத்து தோன்றி இங்க வர்றதுதான் இது ஒரு விதி. அடுத்து பாருங்க, மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். வட்டம் கூட்டல் கல், வட்டக்கல். இந்த மகரமை இங்கேயும் கெட்டுரும், வட்ட கூட்டல் கல் ஆயிடும். ஆமா தானேப்பா, வட்ட கூட்டல் கல். இப்ப இந்த வல்லின எழுத்து தானேப்பா இங்க இருக்கு, இது மிக்கு புணரும் அப்படின்னா இது அதிகரிக்கும், வட்டக்கல். இதுக்கு முன்னாடி இக்கு சேரும். சரிங்களா, நம்ம சொல்லும் போதே சொல்ல முடியல, ஒரு ஒற்று இங்க கச தாப்பா காசா தாப்பா இருந்துச்சு வறுமொழியோட முதல் எழுத்துனா அதோட ஒற்று இங்க ரெட்டிக்கும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒற்று மிக்கும் மிக்கும். சரிங்களா, அந்த வித. அப்ப மகரமை எல்லாத்துலயும் என்ன ஆகும், கெட்டு போயிடும். இதுல கெட்டி அப்படியே வரும், இதுல கெட்டி இதோட இணை எழுத்து, இதுக்கு உண்டான வறுமொழியோட முதல் எழுத்துக்கு உண்டான இணை எழுத்து தோன்றும். இதுலயும் மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப 3 ரூல்ஸ் இருக்கு எதுக்கு, மகர ஈற்று புணர்ச்சிக்கு. சரிங்களாப்பா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்கலாமா? அது பார்த்தோம்னா நிறைய இருக்கு அதுலயேவும். அதை இப்ப பார்க்கலாம் பாருங்க. பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவோம், ஒருத்தரோட குணத்தை, அவங்களோட பண்பு எப்படி இருக்கு, கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, கருப்பானவங்களா, வெள்ளையானவங்களா, உயரமானவங்களா, குட்டையானவங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரோட பண்பை பத்தி சொல்லுவாங்கப்பா. சோ அதுதான் பண்பு பெயர். பாருங்க, பண்பு பெயர் பாத்தீங்கன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் தான் பண்பு பெயர்களாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பண்பு பெயர்ல என்னென்னலாம், நிறம், என்ன நிறமோ அதை ஒரு நபரோ ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம், அதோட நிறம் என்ன, அது என்ன சுவையில இருக்கு, அது மாதிரி அதோட அளவுதான் என்ன, அப்புறம் அதோட வடிவம், இதெல்லாம் குறித்து வரும் சொற்கள் தான் என்னது, பண்பு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது சில மாற்றங்களை அடையும். இப்ப பண்பு பெயரோட அந்த சொல் நிலைமொழியோட முதல்ல நின்னுட்டு வறுமொழியில வேற ஏதோ ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அது நிறைய மாற்றங்கள்ல புணரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் புணரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். கருமை கூட்டல் விழி கருவிழி, கரு கூட்டல் விழியாகும், அப்புறம் கருவிழியாகும். ஆமா தானேப்பா, இப்ப கருமை நிலைமொழியோட முதல்லயே நமக்கு என்ன வருது, கருமை அப்படின்ட்டு நிறத்தை குறிக்குது, நிறம் தானேப்பா. இப்ப நிறத்தை குறிச்சுச்சுன்னா அது பண்பின் அடிப்படையில் வரக்கூடியது. அப்ப இது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நிறத்தை குறிக்கிறதுனால இங்க என்ன கொடுத்துறாங்க, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். இப்ப கருமை இருக்குன்னா இந்த மை கெட்டுரும், கெட்டுரும்னா இல்லாமல் போயிடும். அப்ப என்ன ஆகும், கரு கூட்டல் விழி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஆமா தானேப்பா, இந்த மை கெடுறதுதான் அதோட விதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈறு போதல். ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து, இறுதி எழுத்து என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அந்த மை இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருக்கு, அது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதுதான் ஈறு போதல். ஈறு போதலுக்கு உண்டான அர்த்தம் அதுதான். அப்ப கரு கூட்டல் விழி கருவிழி, இதுதான் பண்பு பெயர் புணர்ச்சியோட முதல் விதி. சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே இதை பேஸ் பண்ணிதான் அடுத்தடுத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும். இப்ப என்ன, ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்பு பெயர்னால இந்த மை விகுதி வரும், அந்த மை விகுதி கெட்டுரும், அதுதான் ஈறு போதல். அது போயிடுச்சுன்னா அடுத்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னா, இது செகண்ட் மாற்றம். என்ன, ரெண்டாவதாக என்ன மாறுதுன்னா, உகரம் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், இகரமா மாறிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பெருமை கூட்டல் அன் அப்படின்றது. பெருமை கூட்டல் அண்ணுல இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, மை விகுதி கெட்டுரும், நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள இந்த மை விகுதி கெட்டுரும். கெட்டுச்சுன்னா பெரு கூட்டல் அன் அப்படின்னு ஆயிடும். அப்ப அந்த மை விகுதி கெட்டாலே இது ஈறு போதல் அப்படின்ற விதி. இங்க பெரு கூட்டல் அன் அப்படின்னு ஆயிடும். இந்த ரூவை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஊ அப்படிதான் நம்ம பிரிப்போம். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த உகரம் என்னவா மாறிடும், இகரமா மாறிடும். இப்ப இந்த உகர எழுத்து இந்த இடத்துல ஈயா போட்டோம் அப்படின்னா இரு கூட்டல் ஈ என்னவாயிரும், ரீயா மாறிடும். ஆமா தானேப்பா, இப்ப பெரி கூட்டல் அன் அதுதான் உகரம் இகரமாதல். அப்ப இத சேர்த்து சொல்லும் போது இப்ப இத பிரிங்க, பெரி கூட்டல் அன். இப்ப நம்ம ஒரு விதி இதுக்கு படிச்சிருப்போம், என்னன்னா இ இ ஐ, இ ஐ வழி எவ்வும் படிச்சிருப்பீங்க தானேப்பா. சரிங்களா, அப்ப பெரின்னும் போது இரு கூட்டல் ஈ தானேப்பா. இங்க ஈ வந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம், எவ்வும் யா, இந்த ஈ போடுவோம் தானே. சோ இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா,
ஈ ஐவழி எவ்வும். அந்த விதிப்படி என்ன ஆகுது? பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன், பெரியன் அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? புரியுதுங்களா? பெரி ஈ கூட்டல் ஆ, ஈயும் ஆவசத்துக்கு யா, இப்ப பெரியன். அவன் தானேப்பா பெரியன். ஈ கூட்டல் ஆனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்ப உங்களுக்கு மொத்தம் இதுல 4 விதி பயன்படுத்திருக்கோம். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் மை விகுதி கட்டிருச்சு ஈறு போதல் விதிப்படி பெரு கூட்டல் அன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகுது? இந்த ரூவை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஊ. சரிங்களா? அப்ப உகரம் என்னவா மாறும்? இகரமாக மாறும். இரு கூட்டல் ஈனா ரி, பெரி கூட்டல் அன். இந்த பெரி கூட்டல் அன் அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ஈன்ற உயிரெழுத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? எவ்வும். நம்ம இந்த ஈயை பயன்படுத்துவோம். பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன், அதான் ஈ ஐவழி எவ்வும் அன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ சேர்த்தோம்னா யா, பெரியன் என்றாயிடுச்சு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் போட்டா உங்களுக்கு ஈஸியா தானே இருக்கும். ஏன் மேம் நாங்க வந்து எக்ஸாம்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த இதெல்லாம் நீங்க ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி பிரிச்சா கரெக்டான ஆன்சரா வரும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம். சரிங்களாப்பா? ஓகே. இப்ப இது ஒரு ரூல். இப்ப உகரம் என்னவா மாறிடுச்சு? இகரமா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஈறு போகுது, அதுக்கடுத்து உகரம் இகரமாக மாறிடுச்சு. அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சியில 3வது விதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் இடத்துலயும் மை விகுதி கெட்டிடும். கெட்டிட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். சரிங்களா? நிலைமொழி சொல்லி நம்ம நிலைமொழினாலே என்ன எழுத்த பார்க்க சொல்லியிருப்போம்? இறுதி எழுத்தை தான் பார்க்க சொல்லியிருப்போம். ஆனா இந்த இதுல மட்டும் நிலைமொழியோட முதல் எழுத்த பார்க்கணும். முதல் எழுத்துல குறில் எழுத்தா வந்துருச்சுன்னா அதை நம்ம என்னவா மாத்தணும்? நெடில் எழுத்தாக மாற்ற வேண்டும். இப்ப பாருங்க, முதுமை கூட்டல் ஊர். சரிங்களா? நம்ம இதை பார்த்தோன்னே மூதூர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா எப்படி இந்த மூதூர் வந்துச்சு? இல்ல உங்களுக்கு மூதூர் கொஸ்டின்ல கேட்பாங்க, மூதூர் பிரித்து எழுதுக. நம்ம எழுதுவோம், ஈஸியாவே எழுதலாம். முதுமை கூட்டல் ஊர், மூதூர். சரி, இது சரி. அப்ப இது முதுமை கூட்டல் ஊர் எப்படி வந்தது அதான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன ஆகுது? மை விகுதி கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சு. ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு முது கூட்டல் ஊர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமா தானேப்பா? அடுத்து என்ன ஆகுது? இந்த நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள எழுத்து குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? நெடில் எழுத்தாக மாற்றம் பெறும். அப்ப முதல் எழுத்து மூ இருக்கா, அது நெடிலா மாறிடுச்சுன்னா மூ, மூது கூட்டல் ஊர் ஆயிடும். அதான் குறில் நெடிலாதல். இல்லாட்டி ஆதி நீடல். இந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆதி நீடல். ஆதி அப்படின்னா முதல் என்றது அர்த்தம். அந்த ஆதி முதல் எழுத்து என்ன ஆகும்? நீடல். நீடல்னா நீண்டு ஒலிக்கும். இப்ப ஆ அப்படின்னா ஆ, ஈ அப்படின்னா ஈ. அப்ப அந்த குறில் எழுத்து என்னவாகுது? நெடில் எழுத்தாக நீண்டு ஒலிக்குது. அதுதான் ஆதி நீடல். முதல் எழுத்து நீண்டு ஒலிக்கக்கூடியதுதான் ஆதி நீடல். ஆதி நீடல் சொன்னாலும் கரெக்ட் தான். இல்ல குறில் நெடிலாதல் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இப்ப மூது கூட்டல் ஊர் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இந்த தூவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? இப்ப இது இந்த மாதிரி பார்த்தா நமக்கு உக்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர் வரின் இங்க உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் என்ன ஆகும்? மெய் விட்டுட்டு ஓடிரும். அப்ப மூத் கூட்டல் ஊர் ஆயிரும். இந்த இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி மூதூர் அப்படின்னு ஆயிடுச்சு. அவன் தானே பாப்பேன். இது இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியா தானே இருக்கு. அப்ப இது முதுமை கூட்டல் ஊர் சேர்த்து எழுதணும்னா மூது. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெடும். அதுக்கடுத்து இந்த குறில் நெடிலாக மாற்றம் பெறும். அதாவது ஆதி நீடல் விதிப்படி குறில் எழுத்து நெடிலாக மாற்றம் பெறும். அப்ப மூது கூட்டல் ஊர் ஆயிரும். இந்த தூவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ. அதுக்குண்டான விதி உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப ஓடிடுச்சுன்னா மூத் கூட்டல் ஊர் ஆயிரும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மூதூர் அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டு வரேன். சோ இதே டைப்ல வேற ஏதாவது கேட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் இந்த புணர்ச்சி விதி சொல்லி நம்ம சொல்றதுனால ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வரோம். அடுத்து நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கிளாஸ் பார்ப்போம். அதுல ஒவ்வொருமே எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி சேர்த்து எழுதிருக்காங்கன்னு அதுல டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அடுத்தது வந்து மை விகுதி கெட்டு. பாருங்க, பண்பு பெயர் புணர்ச்சினாலே மை விகுதி கட்டாயம் இடம்பெறும். நம்ம வந்து சேர்த்து எழுதும் போது அந்த மை விகுதி கெட்டு போயிடும். கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். இப்ப இதுல பார்த்தோம், நிலைமொழி சொல்லியோட முதல் எழுத்து நீண்டு வரும். அதாவது குறிலாக இருந்தா நெடிலா மாறும் பார்த்தோம். ஆனா இதுல நிலைமொழி சொல்லோட முதல் எழுத்து அகரமா இருந்தா ஐகாரமா மாறும் அப்படி நம்ம பாக்குறோம். ஒண்ணும் இல்ல.
இப்ப பசுமை கூட்டல் கூழ், இதெல்லாம் நம்ம வந்து 10th நிறைய படிச்சிருப்போம். பைங்கூழ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் 10th புக் நம்மளே படிச்சிருக்கோம். இது எப்படிடா பசுமை பைங்கூழ் இருக்கு, அது எப்படி பசுமை கூட்டல் கூழ் அப்படி வந்தது? அப்ப அதுக்கு நம்ம வந்து புணர்ச்சி விதியை பயன்படுத்தினாதானே அது எப்படி வந்தது நம்ம கண்டுபிடிக்க முடியும். பயன்படுத்தலாமா? பாருங்க, பசுமை கூட்டல் கூழ். இப்ப இந்த மை விகுதி கெட்டு போயிடும். அப்பனா பசு கூட்டல் கூழ். அப்ப மை விகுதி கெட்டாலே அது உண்டான ஃபார்முலா ஈறுபோதல் விதிப்படி. இப்ப பசு கூட்டல் கூழ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன ரூல் கொடுத்திருக்காங்க, இதுல நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் வந்து ஐகாரமாக மாறும் கொடுத்துருக்காங்க. இந்த பசு அப்படின்றதுல இந்த பா வந்து இப்பு கூட்டல் ஆ, அவன் தானேப்பா அகர எழுத்தாதானேப்பா இருக்கு. பா சொல்லும் போது அந்த ஆ ஓசை தானே வருது. அந்த ஆ ஓசைய நம்ம ஐயா மாத்துவோம். இப்பு கூட்டல் அந்த ஆவ ஐகாரமா, அகரத்தை ஐகாரமா மாத்துறோம் அப்படின்னா பை, இப்பு கூட்டல் ஐ பை தானேப்பா சொல்லுவோம். ஆமா தானே. அப்ப அதுதான் அகரம் என்னவா மாறிடுச்சு, ஐகாரமாக மாறிவிட்டது. சரிங்களா. அப்ப இப்பு கூட்டலா என்னவா ஆயிடுச்சு, இப்பு கூட்டல் ஐ. இப்பு கூட்டல் ஐனா எப்படி சொல்லுவோம், பை. பை சு கூட்டல் கூழ். ஆமா தானேப்பா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து அதுதான் ரூல், அடி அகரம் ஐயாதல். இந்த அடி அகரம் என்ன இது ஐயாதல், பா வந்து பையா மாறிடுச்சு. இப்ப அடுத்து ஒரு விதி இருக்கு, என்னன்னா இணையவும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சூ கெடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூ கெடல்னா அந்த பை சூ இருக்கா, அது கெட்டு போயிடும். இல்லாட்டி அதுக்குண்டான ரூல்ஸ் வந்து இணையவும், அந்த விதியோட பெயர் இணையவும். அந்த இணையவும்னா அந்த சூ வந்து கெட்டு போயிடும். கெட்டுடுச்சுன்னா பை கூட்டல் கூழ் அப்படின்றது ஆயிடும். அதுக்கடுத்து என்ன ஆகும், இனமிகள். இந்த கூக்கு கூனா கா வரிசை தானப்பா கூ, இந்த காக்கு இணை எழுத்து இங்கு. சோ இனமிகள் விதிப்படி பை கூட்டல் கூழ் பைங்கூழ் அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா. இன்னொரு தடவை சொல்லலாமா. ஆக்சுவலா பசுமை கூட்டல் கூழ் வந்து பைங்கூழா எப்படி மாறுச்சு அப்படின்னா, பசுமை அது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பசு கூட்டல் கூழ் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பசுல பா என்பது அகரமா இருக்கு. அந்த அகரத்தை ஐகாரமா மாத்தணும் அப்படின்னா பா வந்து பையா மாறும். ஆமாதான். அப்ப எப்படி ஆகும், அதுதான் அடி அகரம் ஐயாதல் அந்த விதிப்படி பசு கூட்டல் கூழ் என்பது பைசு கூட்டல் கூழ் என்று ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இணையவும் அல்லது சூ கெடல் என்னும் விதிப்படி இந்த சூ கெட்டு பை கூட்டல் கூழ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இனமிகள் விதிப்படி இந்த வறுமொழியோட அந்த முதலெழுத்தோட இனமிகள் எது அப்படின்னா பூவோட இனமிகள் இங்கு. சோ அதன்படி பைங்கூழ் அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா. இதுதான் இது ஒரு ரூல் இதுல பண்பு பெயர் புணர்ச்சியில. இப்ப 4 இது பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து மை விகுதி கெடுறதை மட்டும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், உகரம் வந்து இகரமாக மாறும். எதுல, நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உகரமா இருந்துச்சுன்னா அது இகரமா மாறும். அதுக்கடுத்து குறில் எழுத்து நெடிலாக மாறும். நிலைமொழியோட முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருந்தா அது நெடில் எழுத்தாக மாறும். அதுக்கடுத்து நிலைமொழியோட முதல் எழுத்து அகரமாக இருந்தால் அது ஐகாரமாக மாறும். இந்த 4 ரூல்ஸுமே பண்பு பெயர் புணர்ச்சி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்க, அடுத்த ஒரு ரூல் என்னன்னா, மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன் நின்ற மெய் திருதல் விதியின் புணரும். சரிங்களா. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, மை கெட்டு போயிரும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவா இருந்துச்சுன்னா மகர மெய்யாக இருந்தால் முன் நின்ற மெய் திரிந்து போயிடுச்சுன்னா அந்த எழுத்தே மாற்றம் பெறும். நம்ம திரிதல் விகாரத்துல பார்த்திருப்போம். என்னவா ஆயிருக்கும், இற்று என்னவா மாறி இருக்கும், இற்றா மாறி இருக்கும். அப்படின்றதுல இல்லு இன்னு இதெல்லாம் என்னவா மாறி இருக்கும், இற்றா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக திரிந்து விடுதல், அதுதான் முன்னின்ற மெய் தெரிதல். இப்ப பாக்கலாமா, செம்மை கூட்டல் தமிழ். இப்ப இதுல ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகுது, மை விகுதி கெட்டு போயிடும். கெட்டு போயிடுச்சுன்னா செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு ஆயிடுது. ஆமா தானேப்பா. இப்ப இந்த மகர மெய் தானப்பா இங்க இருக்கக்கூடியது, இந்த மகர இம்மு இது என்ன ஆகுது, முன்னின்ற மெய் திரிதல். இந்த மெய்யெழுத்து திரிந்து போயிடுச்சு. என்ன ஆகுது, திரிந்து. அப்ப இம்மு வந்து என்னவா மாறிடுது, இந்தா மாறிடுது. இப்ப இம்மு இந்த மாறின முன் நின்ற மெய் திருதல் விதிப்படி இம்மு வந்து இந்தா மாறிடுச்சு தானேப்பா. அப்ப செந்தமிழ் அப்படின்னு ஆயிடும். சரிங்களா. அந்த இம்மு என்னவா மாறிடுச்சு, எப்படி இன்னு இற்றா மாறுது, இல்லு இற்றா மாறுதோ இதெல்லாம் ஒரு சில விதிகள் பா. இது இந்த எழுத்து இந்த மாதிரிதான் மாறும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்தபடி இம்மு இந்தா மாறும். அந்த விதிப்படி என்ன ஆகுது, செம் கூட்டல் தமிழ் செந்தமிழ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா. செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பாருங்க,
இது மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். நிலைமொழியோட சொல் நிலைமொழி சொல்லில இருக்கக்கூடிய அந்த ஒற்று வந்து ரெட்டிப்பாக மாறும். எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை. இதோட ஆன்சர் நெடுமை கூட்டல் இலை அப்படின்னா நெட்டிலை. இந்த நெட்டிலை எப்படி வந்தது? நெட்டிலைனா நம்ம எப்படி எழுதுவோம்? நெடுமை கூட்டல் இலை எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த மை விகுதி கெட்டுறோம். அப்ப நெடு கூட்டல் இலை அப்படின்னு ஆயிடுச்சு. நெடு டூ இருக்கா? இந்த டூவோட அந்த ஒற்று என்ன ஆகும்? இரட்டிக்கும். தன்னொற்று இரட்டல். இதுக்கு இனமான ஒற்றெழுத்துன்னு அது இட்டு தானப்பா. இந்த இட்டு வந்து இரட்டிப்பா ஆயிருச்சுன்னா நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு ஆயிரும். ஆமா தானேப்பா? இது இரட்டிக்குன்னா 2 தடவை வருது. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி எழுதுனா புரியும். நெட்டு இந்த டூ வந்து இட்டு கூட்டல் ஊ தானப்பா. அப்ப இந்த ஒற்று இங்க இருக்கக்கூடியது இட்டுன்ற ஒற்று ரெட்டிப்பாக மாறும். அதான் தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். அப்ப நெட்டு கூட்டல் இலை. இப்ப இந்த இதுல இட்டு கூட்டல் ஊவா பிரிச்சோம்னா இதுல என்ன ரூல்? நம்ம இதெல்லாம் தெரியும்ல. உயிர் வரி இந்த வறுமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய உகரம் இந்த உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி என்ன ஆகும்? நெட்டு இட்டு கூட்டல் இலை. இப்ப என்ன அது? உயிர் வரை உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த விதியை பார்த்தாச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இட்டு உடல் இந்த ஈ வந்து உயிர். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி என்ன ஆகுது? இட்டு கூட்டல் ஈ டீ ஆயிரும். இப்ப நெட்டிலை. சரிங்களா? இப்ப நெடுமை கூட்டல் இலை நெட்டிலையா எவ்வாறு மாறுச்சு? ஒண்ணு வந்து ஈறுபதல் விதிப்படி மை கெட்டுரும். அடுத்து அதுல இருக்கக்கூடிய நிலைமொழி சொல்லோட இருக்கக்கூடிய அந்த ஒற்று வந்து ரெட்டிப்பாகும். அதுதான் தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதிப்படி நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு ஆயிரும். அதுவே உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி அந்த ஊ வந்து அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிச்சுன்னா நெட்டு 2 தடவை இட்டு அதான் ஒற்று இரட்டல் இலை அப்படின்னு ஆயிரும். அதுக்கடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நெட்டிலை அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக நின்று வறுமொழியின் முதலெழுத்து வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது இனமிகள் விதியின்படி புணரும். எவ்வாறு புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத மை விகுதி கெட்டு போயிரும். கருமை கூட்டல் கடல் கருங்கடல். இப்ப நம்ம செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சேம் அதே மெத்தட் தான். அதுல என்ன மெய் மகர மெய் வந்து கெட்டு அதுக்கு முன் நின்ற மெய் திரிந்து போயிரும். இம்மு இந்தா மாறி போயிரும். அதான் செந்தமிழ் அப்படின்னு ஆயிடுது. இல்ல அப்படின்னா இதுக்கு இனமிகள் விதியும் பயன்படுத்தலாம். எப்படி இனமிகள் விதி அப்படின்னா, இந்த இம்மு கெட்டு இதுக்கு உண்டான தாக்கு உண்டான இன எழுத்து இந்து. இந்த இனமிகள் விதிப்படி செந்தமிழ் ஆயிடுச்சு. அதேதான்ப்பா இங்கேயும். கருமை கூட்டல் கடல் கருங்கடல். இதுல இருக்கக்கூடிய ஈறுபதல் விதிப்படி மை கட்டுச்சு அப்படின்னா கரு கூட்டல் கடல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது தேவையில்லை. இரு கூட்டல் ஊ இதெல்லாம் பிரிக்கவே தேவையில்லை. கரு கூட்டல் கடல் இருக்கா? இங்கே கருங்கடல் வரணும். அப்ப இந்த இங்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த வறுமொழியோட முதலெழுத்து கா உயிர் வல்லின மெய்யாக இருக்கு. இந்த வல்லின மெய் கா அதுக்கு உண்டான இன எழுத்து என்னது? இங்கு. சோ அதை போட்டோம்னா கருங்கடல். அதுதான் இனமிகள் விதிப்படி இக்கு என்னவாயிடுச்சு? இங்கா மாறிடுச்சு. சோ இதுவும் ஒரு ரூல் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மை விகுதி கெட்டு நிற்கும் போது மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாமல் இருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். நம்ம ஆல்ரெடி இந்த இணையவும் விதியை பார்த்திருக்கோம். இணையவும்னா அந்த சூ வந்து கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேதான் இங்கேயும். பசுமை கூட்டல் தளிர். பசுமை கூட்டல் தளிர்னா பசுந்தளிர் சரி பைந்தளிர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பசுமை கூட்டல் தளிர் பைந்தளிர். நம்ம ஆல்ரெடி இந்த பை எப்படி வந்ததுன்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மை விகுதி கெட்டுருச்சுன்னா பசு கூட்டல் தளிர். இந்த பா வந்து அகரமா இருக்கு. அகரமா இருந்தா அது ஐகாரமா மாறும். அது அகரம் வந்து ஐகாரமாக மாறுதல். இப்ப மாறிடுச்சு அப்படின்னா பா வந்து பையா மாறும். பைசு கூட்டல் தளிர். இப்ப இந்த சூ வந்து இணையவும் என்ற விதிப்படி இந்த சூ கெடுதல். சூ வந்து கெட்டு போயிரும். அப்ப சூ கெட்டுச்சுன்னா பை கூட்டல் தளிர். இப்ப என்னது? இனமிகள் விதிப்படி இத்து என்னவாகும்? இதுல இருக்கக்கூடிய தா இத்து இந்தாவா மாறும். சரிங்களா? அப்ப பைந்தளிர் அப்படின்னு ஆயிடுச்சா? இத்தானது இந்தாவாக இனமிகள் விதிப்படி மாற்றம் பெறும். அதனால பசுமை கூட்டல் தளிர் என்னவாயிருச்சு? பைந்தளிர் ஆயிடுச்சு. சரிங்களாப்பா? அப்ப பண்பு பெயர் புணர்ச்சியில பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 8 விதிகள் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில மட்டும்தான். அதுல பேசிக் பாத்தீங்கன்னா அந்த ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு புணருது அப்படின்றதுதான் பேசிக். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்னவோ அதை நம்ம ஈஸியா
பாத்துக்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, ஈறுபோதல். ஈறுபோதுனா அது ஃபர்ஸ்ட். இடை உகரம் ஈயாதல். உகர எழுத்து என்னவாகும்? ஈயா மாறும். ஆதி நீடல். அந்த முதல் எழுத்து நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றோம். குறில் நெடிலாக மாற்றம் பெறும். அப்புறம் அடி அகரம் ஐயாதல். அந்த அகர எழுத்து ஐயாக மாறும். அப்புறம் தன்னொற்று இரட்டல். அந்த ஒற்று என்னாகும்? இரட்டிப்பாகும். அடுத்து முன்னின்ற மெய்த்திருதல். முன்னின்ற அந்த மெய் என்னாகும்? திரிந்து வேற எழுத்து இம்மு வந்து இந்தா மாறுறதா முன்னின்ற மெய்த்திருதல். அடுத்து இனமிகள். இணையவும். இணையும்னாலே சூ கெடுதல் ஞாபகம் வச்சுங்க. இது இணையவும் வந்துச்சுன்னா அந்த சூ கெட்டு போயிடும். இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி நன்னூலார் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? சோ பண்பு பெயர் புணர்ச்சியில இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு புணர்ச்சி மட்டும் பார்க்கலாம். திசை பெயர் புணர்ச்சி. இப்ப திசை பெயர்கள்லாம் வரும்போது இப்போ நிலைமொழியில வந்து திசை பெயர்கள் இருக்குன்னா வருமொழியிலையும் திசை பெயர்கள் இருந்துச்சுன்னா அது எவ்வாறு புணரும்? அதோட புணர்ச்சி விதி ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது நமக்கு. சரிங்களா? அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களாப்பா? பாருங்க, திசை பெயர் புணர்ச்சி. திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி எனப்படும். ஒண்ணு திசை பெயரோட திசை பெயர் சேர்ந்துடலாம், இல்ல வேற ஒரு ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்து சேரலாம். அதுதான் திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிடையாது. வடக்கு கூட்டல் கிழக்கு, அப்புறம் வடக்கு கூட்டல் மேற்கு. இப்ப ரெண்டுலுமே பாத்தீங்கன்னா இந்த இக்கு கூ என்ன செஞ்சிருப்போம்? கெட்டு போயிருக்கும். அது இல்லாமல் போயிருக்கும். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா வடகிழக்கு. வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. அப்ப என்ன ஆகுது? வடக்கு என்னும் நிலைமொழி கிழக்கு மேற்கு என்னும் வருமொழிகளோடு சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்கான இக்கு கூ நீங்கி புணர்ந்தது. இது ஒரு நூல். அப்ப வடக்குன்னு வந்தாலே வடக்கோட அடுத்து எந்த ஒரு திசை பேரும் வந்துச்சு அப்படின்னா அந்த வடக்குல இருக்கக்கூடிய இக்கு இல்லாமல் புணரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தெற்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு, தெற்கு கூட்டல் மேற்கு. இப்ப தெற்கு அப்படின்னா தென்கிழக்கு. இந்த இதுல பூ கெட்டுரும். இந்த இற்று என்னவாயிடும்? இன்னாக மாற்றம் பெறும். திரிந்து விடும். நம்ம சொல்லியிருக்கோமா? திரிந்து விடுதல். திரிதல் விகாரம். இந்த இற்று இன்னாக மாற்றம் பெறும். அதான் இங்க கொடுக்குறாங்க. தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு. இப்ப தெற்கு என்னும் திசை பெயரோடு மேற்கு கிழக்கு என்னும் திசை பெயர்கள் சேரும் போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள கூ நீங்கும். பிறகு ரகரமை நகரமாகி புணரும். சரிங்களா? இப்ப நிலைமொழியின் இறுதியில் உள்ள என்ன நீங்கும்? இந்த கூ நீங்கிரும். இந்த ரகரமை நகரமாக மாறி புணரும். சரிங்களா? இது ஒரு ரூல். அப்ப வடக்கு தெற்கு இதுக்கு உண்டான வடக்குன்னா இக்கு கூ நீங்கி புணரும். தெற்குனா கூ நீங்கி அதுல இருக்கக்கூடிய ரகரமை நகரமையாக மாறி புணரும் பார்த்தோம். அடுத்து பாருங்க, இப்ப இதெல்லாம் திசை பெயரோடு திசை பெயர்களே வந்துச்சுன்னா இப்ப திசை பெயர் இருக்கும் நிலைமொழியில, ஆனா வருமொழியில பிற பெயர்கள் வந்துச்சுன்னா அது எப்படி புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வடக்கு கூட்டல் மலை வடமலை. இப்ப வடக்கு அப்படின்னாலே எந்த ஒரு பெயர் வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இக்கு நீங்கிதான் புணரும். அடுத்து பாருங்க, தெற்கு கூட்டல் திசை தென் திசை. இதுலயும் நம்ம பார்த்திருக்கோம். கூ நீங்கும், இற்று என்னவாகும்? இன்னா மாறும். இது நிலைமொழியின் இறுதி எழுத்தாக்கிய கூ நீங்கியது. அதன் அயல் எழுத்தான இற்று இன்னாக மாறி புணர்ந்தது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். அடுத்து கிழக்கு கூட்டல் நாடு. இதை பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வடக்கு தெற்கு வச்சுதான் பார்த்திருப்போம் நிலைமொழியோட முதல் எழுத்தாக நிலைமொழி எழுத்தாக வடக்கு தெற்கு. இப்ப கிழக்கு வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. இதுல கிழக்கு அப்படின்றது இங்க வரல, நாடுன்றது வந்திருக்கு. கிழக்குக்கு பதிலா கீழ் அப்படின்ற ஒரு சொல் தான் வந்திருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நிலைமொழியின் இறுதி எழுத்தாக்கிய இக்கு நீங்கி இந்த இக்கு நீங்கிரும். அதுக்கடுத்து லா என்னும் உயிர்மெய்யில் இல்லு கூட்டல் ஆக ஆ அப்படின்னு தான் லா எப்படி பிரிப்போம்? இந்த லா தானே, இதுல இல்லு கூட்டல் ஆவா பிரிப்போம். இதுல இந்த அகரம் வந்து நீங்கிரும். அகரம் நீங்கி என்னவாகும்? இந்த கீ முதல் எழுத்து ஆதி நீடல் பார்த்தோமா? கீ என்னும் முதல் எழுத்து கீ என நீண்டு ஒலிக்கும். என்னாகும்? ஆதி நீண்டு போயிடும். அப்ப இதுல மொத்தம் 3 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இக்கு நீங்கிறோம். அதுல இருக்கக்கூடிய லால இருக்கக்கூடிய அகரம் வந்து நீங்கிரும். நீங்கிருச்சுன்னா கீழ் கூட்டல் நாடு. இதுல இருக்கக்கூடிய அகரம் நீங்கிருச்சுன்னா இப்படித்தானப்பா வரும்? கீழ் கூட்டல் நாடு. அந்த முதல் எழுத்து ஆதி நீடல் விதிப்படி கீ வந்து கீயாக மாற்றப்படும். அப்படின்னா கீழ் கூட்டல் நாடு, கீழ் நாடு. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா
கீழ்நாடு. புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களாப்பா? இது கீழ்நாடு. ஓகேங்களா? அப்ப கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடாக எப்படி மாறிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இக்கு நீங்கும், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அகரம் நீங்கிரும், அப்புறம் முதல் எழுத்தான கி அது வந்து குறிய எழுத்தாக இருந்தால் நெடு எழுத்தாக மாறி ஒழிக்கும். இப்படி ஒழிச்சுச்சுன்னா அது வந்து கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடாக மாற்றம் பெறும். அதே மாதிரிதான் மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு இல்ல மேநாடு, இந்த மாதிரி 2 விதமா சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா நிலைமொழியில் கூ நீங்கியது. நிலைமொழியில் என்ன நீங்கிருச்சு? கூ இந்த எழுத்து நீங்கிருச்சு. அதன் அயல் எழுத்தான இந்த இற்று வந்து ஒண்ணு இல்லாக மாறி மேல் கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு மாறலாம். இல்ல இன்னாக இந்த இற்று இதுல இருக்கக்கூடிய இற்று இன்னாக மாறிச்சுன்னா மேல் கூட்டல் நாடு மேநாடு எனவும் இரு வகையில் புணர்ந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களாப்பா? 2 வகையில இந்த மாதிரி வந்தாலும் சரிதான், நமக்கு இந்த மாதிரி வந்தாலும் சரிதான். மேற்கு இற்றுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இற்றுக்கு இல்லு போட்டாலும் கரெக்ட் தான், இன்னு போட்டாலும் கரெக்ட் தான். நம்ம இதுவே பார்த்தோம். கல் கூட்டல் குவியல் இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா கற்குவியல். ஆமாதானப்பா? இந்த இல்லு இற்றா மாறிடுச்சு. அதே மாதிரி பொன் கூட்டல் சிலை சேர்த்து எழுதுனீங்கன்னா பொற்சிலை மாறிடுச்சு. அப்ப இந்த இன்னு இந்த இற்றாக மாற்றம் பெற்றுச்சு. சரி, இந்த இல்லும் இன்னும் என்னவா மாற்றம் பெறும்? இற்றாக மாற்றம் பெறலாம். அதேபடி மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு மேநாடு. சரிங்களா? இதுதான் நன்னூலார் சொல்லியிருக்காங்க. திசையோடு திசையும் பிறவும் சேரில் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும். இந்த நிலையீற்று உயிர்மை வந்து நீங்கிறோம். ரகரம் நல லாவாக திரிதலும் ஆம்பிற. அப்ப ரகரம் வந்து நாவாகவும் இல்ல லாவாகவும் திரிந்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க மெய் மயக்கம். மெய் மயக்கம் அப்படின்னா மெய் எழுத்து மயங்கி விடுறது. அது வந்து சவுண்ட் கம்மியா ஒலிக்கிறது. நம்ம இதெல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்திருப்போம். சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆமா தானேப்பா? சோ அந்த மாதிரிதான் இப்ப verb அப்படின்னு சொன்னா VERB தான் verb. இதுல இருக்கக்கூடிய ஆரை வந்து நம்ம உச்சரிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. வெர்ப் அப்படின்னு சொல்ல மாட்டோம், verb. இந்த ஆறு என்ன ஆயிடும்? சைலண்ட் லெட்டரா மாறிடும். சோ அதே மாதிரிதான் மெய் மயக்கமும். பாருங்க, புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா சா தாப்பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதைதான் வழி மிகுதல் அப்படின்னு சொல்றாங்க. வழினா வல்லின எழுத்து மிகுதல். இந்த கா சா தாப்பானா வல்லின எழுத்து தானே, அதுவே மிகுதல்னா அதுவே ரெட்டிக்கும். சரிங்களா? அதே போன்றே இது வந்து நம்ம ரூல் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. ஆமா தானேப்பா? கா சா தாப்பா வந்துச்சுன்னா அந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும் அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே போன்றே சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. வல்லினம் மட்டும் மிகாது, சில இடங்களில் என்ன மிகும்? மெல்லின எழுத்துக்களும் மிகுதல் உண்டு. குறிப்பாக ங, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மாறும். இப்ப நம்ம வந்து மெல்லின எழுத்துக்களான நமனன்னு சொல்லுவோம். இதுல இந்த நாவும் 3 சுழி நாவும் 2 சுழி நாவும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள் ஞ, ஞ, ந, ம இந்த 4 எழுத்துக்களும் மிக்கு புணரும். இது வந்து மெல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அது எந்தெந்த இடங்கள்ல மிகுதுன்னு பாத்தீங்கன்னா யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். இந்த யகரம் இந்த யா வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருந்தா வருமொழியோட முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் அது வந்து மிக்கு புணரும். பாருங்க, மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம். அப்ப மிக்குன்னா இந்த இதுக்கு உண்டான மாக்கு உண்டான மெய் எழுத்து இம்மு. இது வந்து ரெட்டிக்கும். இங்க ஞாக்கு இஞ்சு, நாக்கு இந்து. அதான் மெய் மயக்கம். மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம். மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம். செய் கூட்டல் நன்றி செய் நன்றி. இந்த மாதிரி மெல்லின எழுத்துக்களும் மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது வந்து எதவா இருந்துச்சுன்னா இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து யகர எழுத்தா இருந்துச்சுன்னா வருமொழியோட முதல் எழுத்து மெல்லின எழுத்துக்களாக இருந்தா அந்த மெல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வேற்று நிலை மெய் மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெல்லினம் மிகும். இப்ப வந்து இது யகர ஈற்று சொற்கள். இப்ப வேற்று நிலை மெய் மயக்கம் வேற சொற்கள் அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருந்துச்சு, வருமொழியில வேற ஏதாவது சொற்கள் வந்துச்சுன்னா அப்பயும் இந்த யாரா ழா வந்துச்சுன்னா அதற்கு முன்னாடியும் மெல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேய் கூட்டல் குழல் வேய்ங்குழல். சரிங்களா? இப்ப இக்கு கு அப்படின்னா அதுக்கு இணை எழுத்து அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். இங்க வந்து சீக்கு இச்சுக்குன்னா அதோட இனத்து இஞ்சு. இக்கு அப்படின்னா அதோட இன எழுத்து இங்கு. இப்ப வேய் கூட்டல் குழல் வேய்ங்குழல்.
கூர் கூட்டல் சிறை கூர்ஞ்சிறை, பால் கூட்டல் கிணறு பாழ்கிணறு. சோ அந்த மெல்லினம் வந்து மிக்கு புணருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, புளி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். புளிக்கறி, நம்ம இங்க புளிக்கறி இல்ல புளிச்சோறு இந்த மாதிரி போட்டாலும் கரெக்டா. இது ஒரு தடவை டிஎன்பிசில கேட்டிருக்காங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். புளிஞ்சோறு வருமா, புளியஞ்சோறு வருமா, புளிச்சோறு வருமா, ஆப்ஷன்ல இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல உண்டான ஒரு ரூல் என்னது, இந்த வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் சுவை பெயர்களுக்கு முன்னர் வல்லெழுத்து மட்டும் மிக்காது, மெல்லினமும் மிக்கும். அப்ப புளிஞ்சோறு இதுதான் சரியானது. ஏன்னா சோக்கு உண்டான மெல்லின எழுத்து எது, இன எழுத்து இஞ்சு. இந்த மாதிரி காக்கு உண்டான இன எழுத்து இங்கு. அவ்வளவுதான் பார்க்கும். புளி கூட்டல் கறி புளிங்கறி, புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். உயிரெழுத்து இறுதியில இருந்துச்சு, அப்ப அதுக்கு அடுத்து மரப்பெயர்கள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. இப்ப மா கூட்டல் பழம், இம்மு கூட்டல் ஆதானப்பா பிரிப்போம். இப்ப உயிரெழுத்து தானே இதுல இறுதியில இருக்கு, அப்ப இறுதியில் இருந்துச்சுன்னா மா கூட்டல் பழம் மாம்பழம். அது என்ன ஆகும், மிக்கு புணரும். அந்த மெல்லினம் வந்து மிகும். என்னது, பாக்கு உண்டான மெல்லினம் வந்து இம்மு. அது மாதிரி விள கூட்டல் காய் விலங்காய், காக்கு உண்டான என்ன எழுத்து இங்கு. இந்த மாதிரி அதிக மெல்லினமும் மிக்கு புணரும். நம்ம இந்த மாதிரி மெய் எழுத்துலாம் வந்துச்சுன்னா வல்லின எழுத்துக்கள் தான் நடுவுல வரும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஆனா சில இடங்களில் மெல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். அந்த சில இடங்கள் தான் என்னென்னு பாக்குறோம். இப்ப பூ, மரப்பெயர்கள், இங்க சுவை பெயர்கள் அதெல்லாம் பாக்குறோம்ல. அடுத்து பூ பெயர், பூ பெயர் ஆல்ரெடி பார்த்ததுதான். பூக்கூட்டல் கொடி பூங்கொடி, பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி. சரிங்களா? அப்ப பூ பெயருக்கு முன்னாடி வல்லினம் மிகும், சுவை பெயர் மரப்பெயர்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். அதுக்கடுத்து வேற்று நிலை மெய் மயக்கத்தில் யா ரா லா இது இறுதி எழுத்தாக, நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருந்தாலும் அந்த இடங்களில் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து யகர ஈற்று சொற்களுக்கு முன் வல்லினம் மிகும், சாரி மெல்லினம் மிகும். இப்ப எந்தெந்த இடங்கள்லாம் மெல்லினம் வந்து மிகுது அப்படின்றத இங்க பாத்துக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள்ல மெல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. வில கூட்டல் காய் விலங்காய், விளாங்காய் இங்க துணை எழுத்து வராது. சரிங்களா? சோ விலங்காய். சோ இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க பாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசில கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து இது ஈஸின்னு நினைச்சிருப்போம், ஆனா சின்ன டிஃபரெண்ட் நம்ம பார்க்காம போயிருப்போம். அதனால நமக்கு மார்க் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதோட புணர்ச்சி விதிகளை வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன போடுவோம்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எடுத்துட்டு வந்து அதை வந்து பிரிக்கும் போது என்னென்ன புணர்ச்சி விதிகள் எல்லாம் பயன்படுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.